இந்த ஆதியாமத்தில் நம்ம இது வரைக்கும் நம்ம கேட்ட வீழ்ச்சியினுடைய விளைவை பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வீழ்ச்சியை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பாவத்தை குறித்தும் அந்த பாவத்தினுடைய அகோரம் வந்து எப்படி ஒரு கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி விலகி போனான். அதாவது இன்னைக்கு இந்த பாவத்தை குறித்து பேசும்போது பாவத்தினுடைய கோரத்தை இன்னைக்கு ஒவ்வொரு ஆளையும் நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய உறவை விட்டு பிரிஞ்சு போன, கடவுளோட பூரண சமாதானத்தோட எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்த அந்த ஆதாமை கடவுளுடைய உறவை விட்டு பிரிஞ்சவனே அவன் எப்படியெல்லாம் சமாதானம் இழந்தவனா, அவனுடைய ஆத்துமாவில் வெறுமையை உணர்ந்தவனா, அவனுக்கு வந்து ஒரு தான் நிர்வாணின்னு அடைஞ்சு ஓடி ஒளிஞ்சு பயந்து வெக்கத்தோடு அவமானத்தோடு ஓடி ஒளியக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். நிம்மதியற்றவனா, அவனுக்குள்ளே எந்த விதமான ஒரு மன சந்தோஷம் இல்லாதவனா அவன் இருக்கிறத நம்ம அந்த பகுதிகளில் பார்க்குறோம். ஏன் அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு பூரணத்தை இருந்தவன் இழந்து போனான்? கடவுள் ஏன் அதை தடுக்கலை? கடவுள் அவனுக்கு எல்லா மேலான நன்மைகளை கொடுத்துருந்தோம், கடவுளை சார்ந்து வாழக்கூடிய எல்லா கிருபை வரத்தை கொடுத்துருந்தோம். அவன் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதவனுக்கு, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ரொம்ப கலக குணம் பண்ணால், முரட்டாட்ட பண்ணால், கடவுளை விசுவாசிக்காமல் போனான். அதனுடைய விளைவை நீங்கள் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம எங்கே பார்க்கலான்னா, உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்குள்ளேயும் பார்க்கலாம். ஒரு வீழ்ந்து போன பாவத்தில் இருக்கிற, பாவ உணர்வில் இருக்கிற மனிதனுடைய எல்லா சிந்தனையும் இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு மனிதனோடையும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? எந்த இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ தான் சொன்னாலும், உலகத்தில் வந்து எவ்வளோ மேன்மை அவன் அனுபவித்தாலும், கொஞ்சம் கவனிங்க, உலகத்தில் வந்து எவ்வளோ மேன்மைகளும் எவ்வளோ மகிமையும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ கிடைச்சாலும், இன்றைக்கி இருக்கிற மனிதன் ஏதாவது சந்தோஷமாக மன திருப்தியாக சமாதானமாக வாழக்கூடிய ஒருத்தம் கூட கிடையாது. காரணம் என்ன? கடவுளுடைய அந்த உறவுலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கான். ஆத்மாவில் அவனுக்கு முழுமையான சமாதானம் இல்லை. அவனுக்கு வந்து இந்த இழந்து போன உறவை, கடவுளை விட்டு பிரிஞ்சு போன உறவுலேருந்து அவன் மறுபடியும் இணைஞ்சால் மாத்திரம்தான் அவன் எல்லா விதமான நன்மைகளும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். இப்போ இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் நினைக்கிறான்னா, தன்னுடைய சமாதானத்துக்கு சரி செய்ய, இந்த சந்தோஷம் பெறுவதற்கு எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நான் வந்து எனக்கு தேவைகளை என்னுடைய விருப்பங்கள், நான் என்ன விரும்புகிறேனோ அந்த விருப்பங்களை எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான். இப்போ என்னுடைய குறைவுக்கு என்ன காரணம்? நான் வந்து எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு அந்த நான் விரும்பின அந்த எனக்கு வீடு இல்லை, எனக்கு விரும்பின என்னுடைய இந்த தேவைகள் சந்திக்கப்படலை, எனக்கு விரும்பின கணவன் அமையலை, விரும்பின மனைவி அமையலை, என் பேச்சுப்படி புள்ள வாழலை. நம்ம அப்படித்தான் இதெல்லாம் சரியாயிட்டா எனக்கு சரியாக அமைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருப்பேன். இன்றைக்கி அப்படி அவங்க இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி, நாங்கள் 2 பேரும் எங்களை மாதிரி ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலேயும் சமாதானம் இல்லை. உலகத்தினுடைய எல்லா ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்டால் எனக்கு எல்லாம் நான் விரும்பினதெல்லாம் கிடைச்ச சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளவோ மேன்மையான எல்லா ஆசீர்வாதங்கள் உலகத்தால், நல்ல வீடு இருக்குது, நல்ல போதுமான பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எதையினாலும் நினச்ச நேரத்தில் வாங்க முடியும், அனுபவிக்க முடியும், அதை அவங்களால எதையும் பெற முடியுங்கிற உங்கள் மத்தியில் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நம்ம பார்க்குறீங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய கொடிச்சோரணும் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காரணம் ஒன்றே ஒன்று தான். இந்த ஆதியில் ஆதாம், மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இருந்த ஆதாம், கடவுளுடைய உறவில், அவன் அந்த ஆத்மாவில் இருக்கிற உறவில் கடவுளை விட்டு பிரிஞ்சு போனான். அவனுடைய ஆத்மா கரைப்பட்டு போச்சு. அந்த இழந்து போன ஆத்மாவை மறுபடியும் கடவுளோடு அவன் இணைஞ்சா மாட்டுதான் அந்த ஆவியில், கடவுளுடைய உறவில் அவன் வந்து மரித்து போயிருக்க அந்த ஆவி மறுபடி உயிரோடு இருந்தால் மாத்திரம்தான் கடவுளுடைய சமாதானத்தை பெற்று நிம்மதியை வாழ முடியும். ஆனால் இந்த நம்ம உண்மைகள் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி திருச்சபையில் ஆண்டவர் பிள்ளையாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சால் கூட, இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் வந்து இதனுடைய முழுமையான உண்மையை புரிகிறதில்ல. என்ன உண்மை புரியலன்னா, எனக்கு சந்தோஷம் சமாதானம் எனக்கு பிரிஞ்சு போன இந்த ஆதாம் எப்போ வீழ்ந்து போனானோ, எப்போ அவன் கடவுள் நீ நல்லா கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கவனித்து புரிஞ்சாதான் இந்த சத்தியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆதாமுக்கு வந்து ஒரு குறை இல்லாமல் பூரணமாக இருந்த, நம்ம முதல் 7 வசனங்களை படித்தோம், ஆதியா 3 7 வசனங்களை சிந்தித்தோம். அப்போ அவனுக்கு வந்து அது வரைக்கும் எந்த குறைவோ, எந்த விதமான அவனுக்கு சந்தோஷ குறைவோ, சமாதான குறைவோ இல்லை.
ஆனால் எப்போ வந்து கடவுளை விட்டு உறவை விட்டு பிரிஞ்சானோ, எப்போ நீ இந்த பழத்தை புசிக்கும் போது நீ சாகவே சாவேன்னு கடவுள் வார்த்தையை விட்டு அவன் பிரிஞ்சானோ, அப்போ அவனுக்கு வந்து ஒரு வெக்கம் வருது. அவன் ஓடி போய் அந்த அத்திலைகளை தச்சு தன்னை மூடி பார்க்குறான், நிர்வாணத்தை மறைக்க பார்க்குறான், பயந்து ஓடி ஒளிகிறான். அவன் தண்டனை கொடுப்பான்னு சொல்லி அவன் அந்த ஒரு நிம்மதி இல்லாமல் அலையக்கூடிய மரமாக ஓடி ஓடி ஒளிகிறான். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது, கடவுளுடைய சத்தம் கேட்கும்போது விருட்சங்களுக்குள்ள ஓடி ஒளிகிறத பார்க்குறோம். அப்போ அது வரைக்கும் நிம்மதியாக இருந்த மனிதனுக்கு ஏன் இந்த ஒரு சமாதான குலைவு, ஏன் இந்த ஒரு அவனுக்கு உண்டான இந்த ஒரு ஆத்துமலை, ஏன் ஒரு விரக்தி வெறுமையை உணர்ந்தான்? இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்கிற முழு மனுக்குலத்தில் நீங்கள் சரியாக உணரணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய இன்றைக்கி உள்ள பிரச்சனை, முழுமையான பிரச்சனை இங்கே ஆதி ஆமத்தில் இங்கே சொல்லப்பட்ட இதில் தான் ஆரம்பமாகுது. இன்றைக்கி எந்த மனிதனும் அவன் நினைக்கிற சந்தோஷம், அவன் நினைக்கிற நிம்மதி, அவன் பெறுகிற அந்த பூரணத்தை வந்து எந்த வேறு வழிகளை எந்தலையும் அனுபவிக்க முடியாது. அது ஒரே வழி, இழந்து போன உறவை கடவுளோட மறுபடியும் அவன் சரி செஞ்சால் மாத்திரம்தான், கடவுளோட உறவில் அவன் மறுபடியும் இணைஞ்சால் மாத்திரம்தான் அவனால் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நினைக்கிறோம், அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்குள்ள நம்ம இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை, உண்மையை நம்மளால் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. உண்மையை பாருங்கள், நம்ம உறவில் இருக்க இப்போ கணவன், எத்தனையோ கணவன் வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரசிக்கப்படல. மனைவி ரசிக்கப்பட்டிருக்காங்க, கணவி ரசிக்கப்படல. அதை விட இன்றைக்கி ஒரு எத்தனையோ குடும்பத்தில் வந்து தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், நம்மளுடைய உறவுக்காரங்க எத்தனை பேர் இந்த இழந்து போன உறவுல கடவுளுடைய சமாதானம் ஆகாமல் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இந்த பூரண உண்மையை தெரிஞ்சும் நம்மளால் அவங்களுக்கு சரியான வழியில் கடவுளுடைய அந்த பூரணத்தை எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிர்பாக்கியம் உள்ள ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்? நம்மளுக்கு அந்த கடவுளுடைய கொடுக்கப்பட்ட அந்த இழந்து போன உறவினுடைய பூரணத்தை நம்மளால் சரியான வழியில் விளங்கி கொள்ள முடியல. நான் உங்களுக்கு அது சரியாக புரியுன்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி. ஏன்? முக்கியமாக ஒன்றே ஒன்று, இந்த நம்ம முதல் 7 வசனங்களை படிக்கப்பட்ட ஆதாமுடைய பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு தான் முழு மனுக்குலத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வீழ்ச்சியடை செஞ்சுருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய உறவை இழந்தவனா, கடவுளுக்கு முன்னாடி கோபம் உள்ளவனா, கடவுளால் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளியா, இன்னும் சொல்லப்போனால் நல்ல நேரடியாக சொன்னோம்னா கடவுளுக்கு எதிரான கோபத்துக்குள்ளானவனாக இருக்கிறான். எல்லா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மனுக்குலமும் கடவுளுடைய கோபத்துக்கு நேரானவங்க, கடவுளால் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த கடவுளுக்கு உடைய அந்த தண்டனைக்கு தான் பாத்திரம். அப்படியான சூழ்நிலை தான் மனுக்குள்ளே இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஒரு கடவுளுடைய கடவுள் கொடுத்த அந்த ஆத்துமாவில் கொடுத்த நிறைவையும் சமாதானத்தையும் எந்த ஒரு மனிதனாலையும் எவ்வளோ பெரிய தேவைகளாலும் சந்திக்கப்பட முடியாது, அனுபவிக்க முடியாது. இது வந்து முழு நிச்சயமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இப்படி தான் மனிதன் வந்து என்ன நினைக்கிறான், நீங்கள் அந்த வசனங்களை படிக்கும்போது முதல் 7 வசனங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, மனிதன் விழுந்து போனதுக்குடைய முழுமையான வீழ்ச்சி. நம்ம நினைக்கிறோம் ஒரு பழத்தை சாப்பிட்டா அதுக்கு கனியை புசிக்கலைங்கிறது பெரிய குற்றமா? இல்லை, அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைங்கிறத இன்றைக்கி முழு மனுக்குலமும் அதனுடைய விளைவை நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த மனிதனுடைய எல்லா சிந்தனைகளும், எல்லா விதமான பிறக்கிற ஒவ்வொரு பச்சை குழந்தைக்கும் அதனுடைய அந்த பாவத்தினுடைய வித்து உள்ளே புகுத்தப்படுது. பிறக்கும் போதே புகுத்தப்படலை, அந்த பாவத்துடைய வித்தோடு தான் பிறக்குது. ஆதாமுடைய அந்த பாவத்தினுடைய வித்தோடு தான் வெளியில் வருது. அப்போது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் இன்றைக்கி மனிதன் தள்ளப்பட்டிருக்கா நம்ம பார்க்குறோம். அதனால் எந்த மனிதனும் சமாதானமாக வாழ முடியாது. அவனால் வந்து உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பொருள்கள்னால அவன் திருப்தி அடைய முடியாது. ஆனால் உலகம் பல வழிகளை திருப்தியை தேடுது, பல வழிகளை சந்தோஷம் தேடுது. நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி, இதிலெல்லாம் சந்தோஷம் அனுபவிக்கலான்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் தான் படிக்கிறோம். சாத்தான் பலவித வழிகளை ஏற்படுத்தி மாயையான, போலியான, நிரந்தரம் இல்லாத சந்தோஷங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். அதனால் ஒரு மனிதனும் பூரண சமாதானத்தை அடைய முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம வாழ்க்கையில் நேரடியாக காண்கிற எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம். எவ்வளோ உயர்வாக வாழ்ந்தவங்கள்லாம் இன்றைக்கி வந்து எந்த விதமான திருப்தி அனுபவிக்கலன்னு சொல்லி, அதில் முக்கியமான ஒரு நம்ம வேதத்தில் படிக்கிற ஒரே உதாரணம் சாலமோன். சாலமோனுக்கு விளக்குன்னு எந்த விதமான அவன் அனுபவிக்காமல் இல்லை. ஆனால் அவன் வந்து உலகத்தில் எல்லாமே மாயன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ உலகத்தில் எந்த ஒரு பொருள்னால நம்ம எந்த ஒரு தேவைகள் மூலமாகவோ, எந்த உறவின் மூலமாகவோ நம்ம இழந்து போன அந்த ஆத்மாவில் வெறுமையும் சமாதானத்தையும் முழுமையாக அடைய முடியாதுங்கிறத
நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சால் மாத்திரம்தான் நீங்கள் கடவுளோட உறவில் உங்களால் பலப்படவே முடியும். அந்த புரிதலோடு தான் நம்ம இந்த பகுதியை அணுகணும். நான் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த பகுதியோடு சொல்லும்போது இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை மறுபடியும் விளக்குறாரு. அப்போ விளக்கும் போது என்ன சொல்கிறேன்னா 8 வசனங்கள்லேருந்து அது சம்பவம் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளுக்கு. 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். அப்போ 3ஆம் அதிகாரத்தை திருப்பும்போது என்ன பேசுகிறார்? 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துலேருந்து, பகலிலே குளிர்ச்சியான வேலை. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க, பாவத்தில் வீழ்ந்து போனாங்க. என்ன பண்ணுறாங்க? உடனே அறையில் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இலைகளை என்ன பண்ணுறாங்க? 7ஆம் வசனம் படிக்கிற, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலே தைத்து தங்களுக்கு அரைக்கச்சி உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 10ஆம் வசனம் பாருங்கள் அப்படியே. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்டதினாலே தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து வழிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். இதுவரைக்கும் ஆதாம் எப்பொழுது கடவுளுடைய பிரசனத்தில் கடவுளுடைய ஐக்கியத்தோடு இருந்தவன். கடவுளோட கடவுளை நேரடியாக தானே வெளிப்படையாக கடவுளை அவனோட தொடர்பு கொண்டார். அந்த பிரசனத்தை விட்டு இழந்து போயிருக்கிறான். இழந்து போனோன்னா அவனுக்கு என்ன வருது பாருங்கள்? முதல்ல வெட்கம். இந்த பாவம் செஞ்ச உடனே பாவத்தினுடைய முதல் விளைவை ஆண்டவர் இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? தாங்கள் நிர்வாணின்னு தெரிஞ்சு வெட்கப்படுறாங்க. வெட்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அத்திலைகளை தைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அரைக்கட்சிகளை கட்டுறாங்க 2 பேரும். இப்போ இன்றைக்கி அவனுடைய என்ன நினைக்கிறான்? உலகத்தில் தான் நிர்வாணின்னு தெரிஞ்சவுடனே தான் சுய முயற்சியில் தன்னுடைய அந்த வெட்கத்துக்கு ஒரு என்ன பண்ணுறான்? ஒரு நிவாரணம் தேடுறான். அவன் என்ன நினைக்கிறான்? நான் நிர்வாணின்னு தெரிஞ்ச உடனே அத்திலைகளை தச்சு அவன் அதை மூடி நான் நிர்வாணத்தை மறைக்கலான்னு நினைக்கிறான். அவனுடைய நிர்வாணம் உடம்புல கிடையாது. அவனுடைய ஆத்மாவில் அவனுடைய நிர்வாணம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பாவம் கடவுளுக்கு முன்பாக மறைவாயில் கடவுளுக்கு முன்பாக பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டது. அவனுடைய ஆத்மா கரப்படைஞ்சு போனது. அவன் என்ன நினைக்கிறான்? வெளிப்பிரகாரமாக இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தன்னுடைய சுய நீதியை வச்சு, இப்போ நான் என்னுடைய சமாதானம் தேடுறதுக்கும் நான் சரி செய்கிறதுக்கும் நான் என்னுடைய சுய நீதிகளையும் நான் என்னுடைய சுய முயற்சிகளையும் தேடி கடவுளோட நான் சமாதானம் ஆயிருன்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பூஜைகளும் அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ வழிமுறைகள் வச்சுருக்கான் சாத்தான். அதன் மூலமாக என்ன பண்ணுறோம்? நான் இப்படிலாம் செஞ்சு நான் கடவுள்கிட்ட நான் என்னுடைய கடவுள்கிட்ட இருக்கிற கோபத்தில் தணிச்சிடுவேன். நான் இப்படிலாம் செஞ்சேன், நான் கடவுள் என்னோட கோபமாயிருவார், என்னோட கோபத்துலேருந்து நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சி தான் நிறைய முயற்சிகளை மனிதன் எடுக்கிறான். நிறைய உபயோகம் பண்ணுறான், நிறையா கோயிலை கட்டி வைக்கிறான், நிறைய கொடைகள் கொடுக்குறான், நிறைய பலி செலுத்துகிறான், நிறைய காரியங்களை நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறான். நிறைய அவன் இப்படிலாம் நான் வழிமுறைகள் மூலமாக நான் உடம்பை வருத்தி தன்னை வருத்தி நான் கடவுளுக்கு முன்பாக நான் கடவுளோடு இருக்கிற கோபத்தை தனிச்சிருன்னு நினைக்கிறான். எந்த ஒரு முயற்சியுமே மனிதனுடைய பாவ சிந்தனையிலிருந்து பாவ செயலிலிருந்து எந்த ஒரு முயற்சியுமே கடவுளை சமாதானம் ஆக்க முடியாது. அவன் இழந்து போனது கடவுளுடைய உறவில் இழந்து போனது ஆவி ஆத்துமால தன்னுடைய உறவை இழந்து போயிருக்கான். அந்த இழந்து போன உறவை அவன் இன்னைக்கு இன்னைக்கு வெறுமையாக இருக்கிறான், சமாதானமாக இருக்கிறான். ஒரே காரணம் அவனுடைய ஆத்துமா கடவுளை விட்டு இழந்து போய் அவனுடைய ஆவியில் கடவுளோட உறவில் இல்லை. ஆத்துமா கரப்படைஞ்சு போயிருக்கு, பாவத்துக்குள்ளாக இருக்குது. கடவுளோட ஐக்கியம் கொள்ள முடியாது, பிரசன்னமாக முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அவனுடைய கடவுளுடைய உறவில் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பூரண நன்மையும் பெற முடியும்னு வேத எல்லா இடங்களும் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி தான் ஆதாமும் இருந்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த இழந்து போன உறவை விட்டுட்டு இன்றைக்கி எத்தனையோ வழிமுறைகளை வெளிப்பிரகாரமான வழிமுறைகளை மனிதன் தேடிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் சரியாக புரியணும்னா அவனுக்கு சரி செய்ய ஒரே வழி தான் உண்டு. அவன் ஒன்று இழந்து போன உறவை கடவுளோட உறவில் அவன் மறுபடியும் இணையணும். திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் இன்றைக்கி அந்த வழியை மட்டும் விட்டுட்டு அவனுடைய எல்லா முயற்சிகளிலும் இன்னைக்கு கடவுளை நான் சமாதானப்படுத்த பார்க்குறான். நீங்கள் இழந்து போன உறவை எடுங்க. ஆண்டவர் என்ன இடத்துல மறுபடியும் சொல்கிறாரு? ஒரு ஆள் எடுங்க, லூக்கா அதிகாரம் எடுங்க. லூக்கா 19:10 சொல்கிறாரு, மனிதன் கடவுள் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான காரியம் இன்றைக்கி மனிதனுக்கு இந்த சிந்தனையே வர்றதில்லை. லூக்கா 19:10 ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார்னு வேதம் சொல்லுது.
இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ எதை இழந்து போன மனிதன் வந்து வெளிப்பிரகாரமான நிர்வாணத்தையும் கடவுள் அதை வந்து அதுக்கு முன்னாடி அவன் நிர்வாணமாக திறந்தான். அவனுக்கு வந்து நிர்வாணம் தெரியலை. இன்றைக்கி மாடு வந்து ஆடு எத்தனையோ மிருகங்களை வெளியே தெரியும் போது உனக்கு பெருசாக மாடு நிர்வாணமாக தெரியுது, நம்மளுக்கு பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் மனிதனுடைய படைப்பில் அது வந்து அவனுக்கு அந்த ஒரு ஒரு வெக்கத்தையோ எந்த ஒரு நிர்வாணத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தலை. ஏன்? அவனுக்குள்ள அந்த ஒரு பாவ உணர்வோ பாவ சிந்தனையோ அவனுக்குள்ள பாவமே இல்லை. பாவமே இல்லாதப்போ எல்லாமே பரிசுத்தமாக தெரிஞ்சது. இப்போ நீங்கள் டாக்டர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம டாக்டர் வந்து ஒரு ஊசி போடல சொல்லுவாங்க, நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் பெடெக்ஸில் போட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கை கால் எப்படி வருதோ அது மாதிரி தான் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து அவங்க சேவை செய்கிறவங்க, எனக்கு வந்து தவறான வழியில் நாங்கள் வந்து தவறான எண்ணத்தில் பார்க்குறதில்ல அப்படின்னுவாங்க. அது மாதிரி அன்றைக்கி ஆதாம் வந்து பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கும்போது அவனுக்கு அந்த பாவ உணர்வோ பாவ சிந்தனையோ அவனுக்கு இல்லாதப்போ நிர்வாணம் அவனுக்கு வந்து தவறாக தெரியலை. எப்போ அவனுக்குள்ளே பாவம் உள்ளே வந்ததோ அப்போ அவனுக்குள்ளே வெட்கம் வந்துச்சு. எப்போ அந்த பயம் வந்துச்சு, அவனுக்குள்ளே அந்த ஒரு தண்டிக்கப்படுவீங்கிற அந்த குற்ற உணர்வு வந்துச்சு, மனசாட்சியில் வெறுமையாக்கப்பட்டான். அதனால தான் மறுபடியும் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறான், ஏற்றுட்ட உறவில் ஏன் இழந்த முதல்ல அவனுக்கு மனுஷனுடைய காரியத்தை நீங்கள் சரியாக நீங்கள் நிதானித்து பார்க்கின்னு சொன்னால் அவன் அந்த ஆதாம் வந்து கடவுளுடைய உறவில் இருக்க வரைக்கும் அவனுக்கு அந்த எந்த விதமான ஒரு கில்ட்டியோ எந்த குற்ற உணர்வே இல்லை. அவனுக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. என்ன பண்ணால் அந்த கடவுளை உறவை விட்டு அவன் பிரிஞ்சவனே செத்துன்னு சொன்னோடனே உயிரோடு தான் சரீர பிரகாரம் உயிரோடு இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள அவனுடைய மனசாட்சியில் ஒரு குத்தல் வருது. புரியுது உங்களுக்கு? ஒரு குற்ற உணர்வு வந்தவனே அவன் என்ன பண்ணுறான், நிர்வாணி வந்து ஓடி ஒளிகிறான். கடவுளுடைய சத்தத்தை கேட்கும் போதே ஓடி ஒளிகிறான். அவனுக்குள்ளே வெக்கம், நான் வந்து நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லி வெக்கப்பட்ட உடனே அவனுக்கு உடனே ஓடி போய் அவன் தன்னுடைய முயற்சினால் என்ன பண்ணுறான், இலைகளை அத்தி இலைகளை எடுத்து அவன் வந்து கட்டி நான் நிர்வாணத்தை மறைக்க பார்க்குறான். இந்த அத்தி இலை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், காஞ்சோடனே மறுபடியும் இன்னொரு இலை தைக்கணும். அது அவன் நிர்வாணத்தையோ அவனுடைய இழந்து போன உறவை சரி செய்யக்கூடிய போதுமான தன்மை அது கிடையாது. இன்னைக்கு தற்காலிகமாக மனிதன் இப்படி தான் ஏதோ ஒரு சுய முயற்சினால் ஏதோ ஒரு நம்ம தற்காலிக சந்தோஷம் தேடி ஓடி ஆடி அலையிறான். அவன் எல்லாரும் கிடச்சோன்னே அதுக்கு மேலே அவன் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஏதோ நான் வந்து இத்தனை வருஷமும் என்னுடைய டார்கெட் நான் என் தொழிலை வந்து இவ்வளோ உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறான், இத்தனை உச்சத்துக்கு போகணும் கூட அவனுக்கு அந்த திருப்தி வர்றதில்லை. நான் இதெல்லாம் எனக்கு ஒரு வீடு இத்தனை அவ்வளோ அழகான எனக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய வீடு நான் நினச்ச மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். வீடு கட்டி 1 மாதத்துக்கு கூட குடியிருப்பேன், 2 மாதத்துக்கு கூட அதுக்கு மேலே அது வீட்டோட மகிமானு போயிடும். அவன் திருப்தி இருக்காது. இன்றைக்கி இன்னும் இந்த கல்யாணம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவியாக லவ் பண்ணுறவங்களுடைய சிந்தனைகளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு உலகத்தில் எதை வேணாலும் இழக்க நினைப்பாங்க. எப்படி வேணாலும் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்க உறவில் எப்படி இருக்குது நம்ம நடைமுறை பார்க்குறோம். இதெல்லாம் எது நம்மளுக்கு காமிக்குதுன்னா வெளிப்பிரகாரமாக அது தற்காலிகமான இந்த சந்தோஷத்தினால ஒரு மனிதன் எந்த விதமான நிறைவையும் பூரணத்தையும் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாது. அவன் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மாவில், அவனுடைய ஆவியில் மறித்து போயிருக்கான், அவனுடைய ஆத்மா கரைப்பட்டு போயிருக்கு. இழந்து போன கடவுளுடைய உறவில் அவன் மறுபடி இணையாமல் அவன் எந்த நிலையிலையும் பூரண சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி நிறைய உதாரணங்கள் வாழலாம். இப்போது இவங்க அன்னை தெரசாலை குறித்து நிறைய சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளுடைய பரிசுத்தவனை குறித்து சொல்கிறாங்க. அவங்களாம் எப்படி அந்த ஒரு ஒன்றுமே இல்லாமல் அவங்களுடைய வெறுமையிலையும் அவங்களுடைய இயலாமையிலையும் இன்றைக்கி மிஷினரி வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுடைய இந்த இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இவங்க சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி வாழ முடிஞ்சது? அவங்க ஆத்மா வந்து கடவுளுடைய உறவில் இணைஞ்சதுனால இந்த உலக பிரகாரமான தேவைகளால் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலை, அந்த கடவுளுடைய இருக்கிற அந்த பூரண பிரசனத்தை அனுபவிக்கிறனால அவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பயம் நீங்கள் நல்லா கவனிங்க. கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கடவுள் என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒளிகிறான். எந்த மனுஷன் இன்றைக்கி பாவம் செய்கிறோமோ பாவம் செஞ்சோடனே முதல்ல வர்றது வெக்கம். அது எப்படி வெக்க வரும், முதல்ல குற்ற உணர்வு வந்தோடனே எனக்கு வந்து இது ஊருக்கு தெரிஞ்சிருமா, என்னை யாராவது பார்த்துருவாங்களா, சமுதாயம் பார்த்துருமா, என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருமா, என்னுடைய எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க தெரிஞ்சிருமா, இதெல்லாம் வந்து அவனுக்குள்ளே ஒரு வெக்க உணர்வு வரும். அந்த இன்றைக்கி அந்த டிவிலெலாம் பார்க்கும்போது ஏன் தப்பு செஞ்சவங்களே எல்லாருமே நிறைய பேர் வந்து மூஞ்சி மூடுறதில்லை. எல்லோரும் மூட மாட்டான், ஆனால் சில பேர் மூஞ்சி மூடிக்கிட்டு போவான். ஏன் மூஞ்சி மூடுறான்? எனக்கு வந்து நான் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நான் வந்து அங்கே ஒரு கொலை செஞ்சுட்டு, இல்லை அங்கே ஒரு ஏமாற்றிட்டு, அங்கே ஒரு உபச்சாரம் பண்ணிவிட்டேன், அங்கே ஒரு தவறான காரியம் செஞ்சுன்னு சொன்னால் அடுத்து நான் இப்போ இப்படிலாம் நல்லவனா, இவனா இப்படி இருக்கான், எப்படியும் நல்ல மாதிரி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை வெளிக்காட்ட முடியாது. நம்மளுக்கு முதல்ல வர்றதே வெக்கம். நம்மளை பார்த்து என்ன நினச்சிருவாங்க, நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாங்க,
நான் எந்த நிலையில் இருக்கேங்கிறது உண்மைத்தன்மை. நான் பாவம் அந்த சூழ்நிலையோட இருக்கிறேன். ஆனால் அந்த பாவம் எப்போ எனக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, என்னுடைய பாவம் எப்போ வெளியே அதுக்கு முன்னாடி எத்தனையோ பாவம், அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் தண்டிக்கப்பட வேண்டிய அரசாங்கத்தினால நான் வந்து நேரடியாக அப்படி நீ போலீஸை அழைத்து செல்லக்கூடிய எத்தனையோ குற்றங்கள் செஞ்சுருப்பேன். அது வரைக்கும் அந்த பாவம் எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த வெக்கம் எனக்குள்ளே வந்துடும். முதல்ல அந்த வெக்க உணர்வு தான் என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான், எனக்கு மனச்சாட்சி குத்தும், நேர்மையான உணர்வு எனக்கு போயிடும். எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு முதுகெலும்பு இல்லாதவன் போல் என்ற அந்த உணர்ச்சிகள் சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த ஒரு பய உணர்வு வந்துடும். அதான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு இடங்களையும் சொல்லும்போது, இந்த வெக்கம் வந்து முதல்ல அவனுக்கு கடவுள் பரிசுத்தாய கடவுள் அவனுக்குள்ளே கொடுக்குறது. என்ன பண்ணுறாரு, மனச்சாட்சி அவனுக்கு குத்தும்போது அவனுக்குள்ளே முதல்ல தனக்குள்ளே ஒரு அந்த வெக்கம் வரும். குடும்பத்துக்கு தெரிஞ்சால், என்னுடைய சமுதாயம் தெரிஞ்சால், என் கடவுளுக்கு தெரிஞ்சால், இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் அவனுக்கு போக போக அதிகமான ஒரு அதுக்கடுத்து வர்றது பயம். இந்த பய உணர்வும் அதுக்கடுத்து எதுக்கு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் 10 வசனம் படிக்க இந்த இது முடிஞ்சு என்ன சொல்கிறது பாருங்கள். 3 அதிகாரம் 8லேருந்து 8 வசனத்துலேருந்து 8 10 படிங்களேன். 10 வசனம் மட்டும் கூட படிங்க. 3 ஆதியா 3:10 படிங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து தோட்டத்தில் ஒளிந்து கொண்டேன். இந்த வெக்கத்தோட பயமும் சேர்ந்தா வரும். ஆதாம் வந்து என்ன தெரியும், நிச்சயமாக நான் வந்து என்ன தெரியும், நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன் அப்படிங்கிறது அவனுக்குள்ளே வந்தவுடனே அடுத்து என்ன பண்ணுறான், பயப்படுறான். கடவுளை என்னை தண்டிக்க போகிறாருங்கிற பயம். எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இன்றைக்கி எல்லா இருக்கிற நினைவுகளை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் இந்த உணர்வு எல்லா மனிதனுக்குள்ளே இருக்கும். வேதம் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுது, மனிதன் பாவிங்கிறது, அந்த பாவம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுது, அந்த பாவத்தினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் இந்த கொண்டு போய் எந்த மனிதன் மேலே அப்ளை பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த வித்தியாசமாக இன்றைக்கி உலகத்தில் சொல்கிற மாதிரி இதை தாண்டி எங்கேயுமே இருக்காது. ஒரு மனிதன் எப்படி யாரை பார்த்தாலும் யார், ஆதாமுடைய சந்ததி, ஆதாமுடைய பிரதிநிதி. இந்த ஆதாமுடைய பிரதிநிதியாக இருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனை இருப்பான், இப்படி தான் இருப்பான். இவன் இவ்வளோ பாவிதாமா, இவனுக்குள்ளே வந்து இந்த உணர்வும் பாவ சிந்தனை உள்ளே வந்தான். இவன் வந்து இவனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தப்பு செய்வாங்கிறது எல்லாருக்கும், எல்லா மனிதன் மேலே நீங்கள் கண்ணோக்கி பார்த்தாலும் இதான் ஒரு சாம்பிள். அப்போது பாவம் செய்கிற அந்த அவமானமும் வெக்கமும் அவனுக்கு வந்தோடனே அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய ஆத்மா கவலையோட, அந்த ஆத்மா அவனுக்குள்ள ஒரு வெக்கத்தோட ஒரு கலக்கத்தோடு ஓடி ஒழிகிறான். அதனால தான் அந்த அத்தியலை போய் தச்சு அதை சரி பண்ண பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் வந்து ஏன் மறுபடியும் அந்த 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் வந்து ஆதாமை தேடி எங்கே இருக்கிறேன்னு கேட்குறார். இப்போ ஆதாம் வந்து உண்மையாகவே திரும்பி வந்துடுவேன்னு தெரிஞ்சுதான் கடவுள் தேடி விட வேண்டிய அவசியம் இருக்குமா? ஆதாம் வந்து எந்த சூழ்நிலையும் உறவை விட்டு கடவுளை விட்டு பிரிஞ்சு போன ஆதாமால் மறுபடி திரும்ப வர முடியாதுங்கிறது முழு நிச்சயமாக கடவுளுக்கு தெரியும். அவன் வரமாட்டான். அதான் உங்களுக்கு திருப்பி சொன்னேன், 5000 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆனாலும் அவனால் திரும்பி வந்து கடவுளை தேடி வர முடியாது. அவன் அந்த கடவுளுடைய பிரசனத்துடைய இழந்து போன மனிதனால் எந்த சூழ்நிலையும் உலகத்தில் கடவுளை தேடி மெய்யான கடவுளை தேடி மனிதனால் வர முடியாது. இன்றைக்கி உலகத்தில் எந்த மனிதனும் மெய்யான கடவுளை தேடி அவனால் வரவே முடியாது. கடவுள் தான் தேடி வந்தார். இன்றைக்கி உலகத்தில் வந்து அந்த பரிசுத்தம் உள்ள கடவுள் பாவியாகிய மனுக்குலத்துக்காக அந்த கடவுள் தான் மனிதனாக பூமிக்கு வந்தார். அந்த கடவுள் வந்து தன்னுடைய பிரசனத்தை கொடுத்து பாவ பரிகார பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளுக்கு பாவத்தினுடைய எல்லா விதமான மீட்பையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி கடவுளை நீங்கள் அணிய முடியாது, கடவுளை நீங்கள் கடவுளோட உறவில் சமாதானம் ஆக முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய மகத்துவத்தை கடவுள் இந்த இடத்துல பேசுகிறார் பாருங்கள். கடவுளுடைய இறக்கத்தை பார்க்குறோம். கடவுள் ஆதாமை கூப்பிட்றார். அந்த ஆதாமை கூப்பிட்றவுடைய நோக்கத்தை பாருங்கள். நீ எங்கே இருக்கிறாய், அவருடைய கடவுளுடைய இறக்கமும் கிருபையும் அந்த மீட்பனுடைய திட்டத்தை நம்ம வந்து இந்த வசனங்கள் வந்து நம்ம படிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அதாவது அவர் என்ன கேட்குற அந்த கேள்வியுடைய கேள்வி பாருங்கள். முதல் கேள்வி ஆதாமிட்ட மனுக்குலத்தில் கேட்ட முதல் கேள்வியே வேதாகமத்தில் தான் முதல் கேள்வி. ஆதாமிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற. பல ஆயிரம் வருஷம் ஆச்சு நீ சொல்லப்போன அந்த கேள்வி ஆதாமிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டு பல ஆயிரம் வருஷம் ஆனாமே இன்றைக்கும் வந்து இன்றைக்கி நம்ம இந்த கேள்வியினுடைய சாராம்சமும் இதனுடைய வீரியமும் குறைஞ்சிருக்கா? இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் உங்களையும் என்னையும் குறித்தும் இந்த கேள்வி ஆண்டவர் பாண்டி நீ எங்கே இருக்கன்னு என்னை பார்த்து கேட்டார்னா இன்றைக்கி கடவுள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நான் இன்னமும் பாவம் செஞ்சிட்ருக்கேன், இன்னும் நான் ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன், இன்னும் நான் மறைஞ்சிட்ருக்கேன், நான் கடவுள் உங்களுடைய சமூகத்துட்டு ஓடி ஒளிய பார்க்குறேன்,
கடவுள் இன்னை வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நம்ம அந்த பதில தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் கடவுளோட இருக்கிறேன்னு சொல்லி எந்த மனிதனும் துணிகரமாக பரிசுத்தமாக பாவம் இல்லாதவனா எவனாலையும் சொல்ல முடியாத நிலை. இன்றைக்கி ஆதாம்கிட்ட கேட்டார். அதே தான் புதிய ஏற்பாட்டில் முதல் கேள்வி கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறோம் எங்கே? அவங்க போய் சாஸ்திரிகள் போடி விசுவாசித்தாங்க, தேடி கண்டடைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போது அந்த ஆதாம்கிட்ட கேட்ட கேள்வியுடைய முக்கியமான சாரம்சம் என்ன? அதாவது பரிசுத்தமுள்ள கடவுள் நீங்கள் அந்த கேள்வியை நம்ம சாதாரண பார்க்குறோம். கடவுள் ஆதாம் பாவம் செஞ்சான்னு தெரியும், பாவத்தில் விழுந்திருக்கான்னு தெரியும். அவனுக்குள்ளே அந்த கேள்வியை எழுப்புறதே பரிசுத்தாகிய கடவுள் தான். ஏன்னா மனசாட்சியில் யார் இருக்கா? பரிசுத்தாகிய கடவுள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லா மனிதனுக்குள்ளேயும் உள்ள நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்குள்ளே பாவ உணர்வு வரணும்னு சொன்னால் எனக்குள்ளே பரிசுத்தாகிய கடவுளை அந்த உணர்வை கொடுக்கணும். அப்போ அந்த உணர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் அவனுக்குள்ளே அந்த ஆதாமுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்குறாரு, ஆதாம் நீ எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போதே அவனுக்குள்ளே அந்த பாவ உணர்வு என்ன கேட்குறாரு, ஒன்று எங்கே இருக்கிற, நீ அந்த புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன விளக்குன விருட்சத்தின் கனி நீ புசித்தாயா? அந்த கேள்வி அடுத்து கான்வர்சேஷன் கடவுள் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எனக்கு அவன் என்ன சொல்கிறான், அதுக்கடுத்து இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டின்னு சொல்லி உனக்கு அறிவி வித்தவன் யார்? அந்த வசனம் எடுங்க, 3 வசனம் எடுங்க, 11 வசனம் பாருங்களேன். 10 வசனம் சொல்கிறாரு, அதற்காக நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாக இருப்பனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது மறுபடியும் சொல்கிறான், அந்த 15 சொல்லலாம் வேணாம், ஆனால் அவன் அந்த ஒளிஞ்சதை சொல்கிறான். மறுபடியும் 11 ஆண்டவர் கேட்குறாரு, அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்போ நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்றார். அப்போ அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு பின்னாடி அந்த காரியங்கள் சொல்கிறான். அப்போ நீங்கள் புரிகிற நல்ல கவனமாக புரிஞ்சு பாருங்கள். அவனுக்குள்ளே நான் இந்த தவறு செஞ்சுன்னு சொல்கிறத விட அவனுக்குள்ளே அந்த பாவ உணர்வு அவனுக்குள்ளே கடவுள் ஏற்படுத்துகிறார். முதல்ல என்ன சொல்கிறார் புரியுது உங்களுக்கு? ஒரு மனிதன் குற்றவனாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் நிச்சயமாக என்ன செஞ்சு நான் பொறுப்பாளிங்கிற சொல்லலை. இப்போது நான் அவனுக்குள்ளே பாவ உணர்வை கொடுத்து பாவத்திலேருந்து மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வசனம் கூட ஒரு ஆள் எடுங்களேன். யோவான் 1:46 உனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. யூதாஸ்கிட்ட கேட்குறாரு, சில காரியங்களை கேட்குறாரு. இதே தான் யூதாஸ்கிட்ட வரும்போது ஆண்டவர் காட்டி கொடுக்க வர்றாரு. நீ இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒப்பீடு பண்ணி பாருங்களேன். யூதாஸ் அவர் பாவம் செய்ய வர்றாரு, காட்டி கொடுக்க வர்றாரு. எவ்வளோ தந்திரமாக ஞானமாக அவர் தெரிஞ்ச அறிவாளியாக வர்றாரு. ஏன்னா கடவுளை குறித்து அவனுக்கு எல்லாமே தெரியும் யூதாஸுக்கு. அவர் எவ்வளோ அற்புத அடையாளம் செஞ்சார். நீங்கள் இந்த பிலிப்பிட்ட பேசும்போது நீங்கள் இந்த நாத்தான்கிட்ட பேசுவார். யோவான் 1 அதிகாரத்தில் நாத்தான்கிட்ட பேசுகிறாரு. நாத்தான்வேல் சொல்கிறாரு, நாசரேத்துக்கு நன்மை உண்டாயிருக்க குடும்பம்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ பிலிப்போட அத்திமரத்தில் இருக்கும்போது நீ அத்திமரத்தில் எங்கே சந்திக்கும்னு பேசு கண்டேன். இவர் இங்கே இல்லை, அவன் அங்கே இருக்கிற எங்கோ பல தொலைவில் இருக்கிறான். அவன் அங்கே எங்கே இருந்து சந்திச்சாருங்கிறத கடவுள் சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ இவன் யோவானுக்கு கடவுளுடைய எல்லா விஷயமும் தெரியும். அற்புதம் செஞ்சது, அவர் என்ன இருதயங்களை அறிகிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள்னு தெரிஞ்சிருந்தும் கூட யூதாஸ் அங்கே போய் கேட்கும்போது என்ன ஒரு காட்சி சொல்கிறான், ஒரு சிக்னல் கொடுக்குறான். கடவுளுக்கு தெரியாத மாதிரி நான் போய் சொல்லி அறிவாளியாக சொல்கிறான், நான் முத்தம் கொடுக்குறேன், முத்தத்தினால காட்டி கொடுக்குறேன், அவரை நீ கண்டுபிடிச்சி கடவுளுக்கு அவர் என்ன சிந்திச்சிருப்பான், என்ன சொல்லியிருப்பான்னு தெரியாத மாதிரியும். அப்போது இன்றைக்கி அந்த பாவாரிவில் இருக்கிற மனிதனுக்குள்ளே யூதாஸில் கேட்கும்போது சிநேகிதனே தான் கேட்குறாரு. அவனுக்குள்ள அந்த பாவ உணர்வு, நான் பாவம் செய்யும்போது அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை அந்த நேரத்தில் கொடுக்குறாரு யூதாஸுக்குள்ளே. மனசுக்குள்ளே அவன் அதுக்கு பின்னாடி தான் போய் கடவுள்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கல, ஓடி போய் மற்றவங்கள்ட்ட அறிக்கையிடுறான். அவங்ககிட்ட அந்த பாசு வாங்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அங்கே போய் அறிக்கையிடுறான். அவன் கடவுள்கிட்ட இருந்தால் சமாதானத்தை வாங்க நினைக்கல. அப்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் கடவுள் இந்த பாவ உணர்வை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, நான் ஒரு தவறு செஞ்சுருக்கேன்னா, ஒரு தப்பு செஞ்சுருக்கேன்னா பரிசுத்தாகிய கடவுள் எனக்குள்ளே பாவ உணர்வை கொடுப்பார். இந்த பாவ உணர்வு எனக்கு கொடுக்கும்போதே அந்த பாவத்திலிருந்து உண்மையாகவே நான் கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்பி நான் கடவுள் சமூகத்தில் மறுபடியும் இழந்து வந்த உறவுக்குள்ளே மறுபடியும் சரி செய்ய பார்க்கணும். உடனே கடவுள் உறவுக்குள்ளே ஓடி வந்துடணும். நான் பாவமே செய்யலை. இன்றைக்கி படித்தோம் 1 யோவான் 2 அதிகாரம் 2:11 படித்தோம், நான் பாவம் செய்வோம் இல்லை என்பவனா வஞ்சிக்கிறலாம் இருப்போம். அப்போ நம்ம பாவம் செய்வோம்னா நம்மளுக்காக பரிந்து பேசுகிற கடவுள் இருக்கிறான்னு சொல்லி படிக்கிறோம். அவர் நீதிபராக இருக்கிற கர்த்தர் நம்மளுக்காக பிதாவிட்ட பரிந்து பேசுகிறான்னு படிக்கிறோம். அப்போது நம்மளுக்காக பரிசுத்த கடவுள் நம்மளுக்கு பரிந்து பேசியிருக்கும் போது நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னால் எனக்குள்ள பாவ உணர்வு பரிசுத்த கடவுள் கொடுப்பார். கடவுளுடைய இறக்காது, கடவுளுடைய அது அன்பு. அப்போ எனக்கு கொடுக்கும்போது அந்த பாவத்திலிருந்து உடனே நான் மனம் திரும்ப பார்க்கணும், அந்த பாவத்தை விட்டு விலக பார்க்கணும். உடனே கடவுள் சமூகத்தில் அறிக்கிட்டு, ஐயோ சாமி
இந்த தப்பு உங்களுக்கு உண்மையாகவே நான் சில சூழ்நிலையால் செஞ்சுட்டேன், உடனே இந்த பாவத்திலேருந்து மனம் திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு சமாதானம் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு அறிக்கை வந்து எல்லா மனுக்குலத்தில் இருக்குதா? ஆதாம் எப்படி பாவ உணர்வை கொடுத்தும் கூட, அவனுக்கு பாவின்னு உணர்த்தியும் கூட, நீ தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லியும் கூட அவன் அதை மறுபடியுமாக கடவுள்கிட்ட வந்து சமாதானக்கூடிய சூழ்நிலை வரல. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கோர்ட்லேயும் எல்லா நீதிமன்றங்களையும் போய் பாருங்கள், எந்த மனுஷனாவது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்கிறானா? அவ்வளோ தூரம் ஏன் போகிறோம்? நம்ம பிள்ளைகிட்டேருந்து எடுப்போம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்துலேருந்து பாருங்கள், ஒரு தப்பு செஞ்சிருச்சுன்னா நேரடியாக உண்மையாக ஆமான்னு எந்த பிள்ளையாக சொல்லி ஒத்துக்கிறோமா? ஏதாவது ஒத்துக்கிற முடியுதா? இது ஆதாமுடைய நீங்கள் இந்த இதில் நம்ம இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது ஆதாம் குறித்து கடவுள் பேசுனதும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்மளோட இருக்கிற தொடர்பை பற்றி பார்க்கும்போதே அப்போ வேதம் எந்த அளவுக்கு உண்மையை நம்மளுக்கு பதிவு பண்ணுது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம கீழே நிலையில் இருக்கிறோம். ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியுது. ஏன் அதுகளால் உண்மையாக நேர்மையாக ஒத்துக்கிற முடியாது. பாவதாமுடைய வித்து அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் தான் செஞ்ச தவறை நேரடியாக உண்மையாக நேர்மையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை எந்த மனிதனுக்கும் கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்லுவான், எனக்கு அதனால தான் அந்த பிள்ளை செஞ்சிருச்சு, அதுதான் எடுக்க வந்துச்சு, நீங்கள் அங்கே வச்சுட்டீங்க, உங்களால் தான். அந்த எந்த பிள்ளைகளும் எந்த தப்பையுமே நான் நேரடியாக தப்பு செஞ்சேன்னு சின்ன பிள்ளை ஒத்துக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டில் இத்தனாயிரம் வழக்குகளும் இத்தனை கோடி வழக்குகள் நீங்கள் இருக்கிற உண்மை என்ன சொல்லுது? எந்த மனிதன் நான் தப்பு செஞ்சோம் எங்கேயாவது நீ கோர்ட்டில் பார்த்துருக்கீங்களா? போய் கொலை செஞ்சவன் பச்சை பிள்ளைய இன்றைக்கெல்லாம் படிக்கிறான், 5 வயசு பிள்ளைய ரேப் பண்ணான், 60 வயசு பையன், 60 கிழவன். அவனெல்லாம் அவன் அதுக்கு ஒரு நீதிபதி, அவனுக்கு ஒரு நியாயம் சொல்கிற காரணம் வச்சுக்கிட்டு அவன் நான் இதனால என்ன அவனோட காரணம் சொல்லக்கூடிய ஒரு வக்கீலை ஏற்படுத்தி அவனுக்கு வாதாடக்கூடிய சூழ்நிலை அவனை பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு பாவத்தினுடைய கோரை இருக்குது நம்மளால் அறிய முடியுதா? எந்த தவறுக்குமே நான் நியாயம் கற்பிக்கக்கூடிய வாழ்க்கை சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஏன்? அது பாவத்தினுடைய கொடூரங்கிறது நீங்கள் சரியாக விளங்கலைன்னா இப்போ இந்த ஆதாமனுடைய உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி எல்லா சாக்கு போக்கும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா இடங்களையும் பேசும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் பாவம் செஞ்சுட்டேன்னா ஆண்டவரே உண்மையாக நேர்மையாக இதுக்கு நான் தான் பொறுப்பாளி. இந்த பாவத்தை நான் உண்மையாக நான் என்னுடைய பாவ விருப்பத்தினால ஏதோ என்னுடைய பாவ இச்சையினால் நான் அதை செஞ்சுட்டேன். இந்த பாவத்திலேருந்து மனம் திரும்ப, இந்த பாவத்திலேருந்து விடுதலையாக இந்த பாவத்தை என்னை உன்னுடைய குமாரனை இயேசு ரத்தத்தில் என்னை மன்னித்து என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி நேரடியாக அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் போகும்போது பூர்ணமாக நம்ம மன்னிப்பை பெற முடியும். அதை விட்டு நம்ம ஆண்டவரே இதனால தான் அப்படிதான் இப்படியான்னு சொல்லி நம்ம இந்த சாக்கு போக்கு சொல்கிற காரியம். எனக்கு இந்த ஆதாமியாவுடைய சந்ததி அதான் சொல்கிறான். படிங்க, மறுபடியும் கூட வசனத்தை எடுங்க, ஆதாமுடைய எடுங்க. என்ன சொல்கிறான் பாருங்கள், 12லேருந்து 13 வரைக்கும். 12-13 படிங்க. என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவர் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். 13 படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இன்னைக்கு இதே தான். இன்றைக்கி எல்லாம் இந்த வசனங்களில் படிக்கும்போது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது. அவங்க எந்த விதத்துலையும் எந்த நேரடியாக தந்த தவறை ஒத்துக்கிறவே இல்லை. அவங்களுக்கு நேரடியாக கடவுள் கட்டளை கொடுத்துருக்கிறார், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நம்முடைய வார்த்தைக்கு நான் மீறினு சொன்னானா? நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் கேட்காம செஞ்சுட்டின்னு சொன்னானா? ஆதாம் ஏவாலும் அதே தான். இப்போ சொல்லியிருக்காங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, நான் அதை உங்கள் வார்த்தையை கேட்கலன்னு சொன்னாலாம்? நேரடியாக 2 பேருமே சொல்லலை. இன்றைக்கி உலகத்தில் அது கடவுள் பரிசுத்த கடவுளுடைய இரக்கத்தை காமிக்குது. என்ன கேட்குறாரு? அவங்களுக்குள்ள அந்த பாவ உணர்வை ஏற்படுத்துகிறாரு. அந்த பாவ உணர்வை கொடுத்து அவனுக்கு அந்த பயமும் வெட்கமும் வந்த பின்னாடி என்ன செய்கிறான்? நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டு ஒரு குற்றம் இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வு மனசாட்சியில் அந்த கடவுளை அவன்கிட்ட பேசுகிறாரு. அப்போ பேசும்போது அதுலேருந்து அவன் மனம் திரும்பாமல் டைரக்ஷனை பின்னாடி வேறு பக்கம் திருப்புறான். யார் பக்கம் திருப்புறான்? ஒன்று கடவுளை முதல்ல நேரடியாக குற்றம் சாட்டுறான். நான் செஞ்சுருக்க மாட்டேன், அப்படிலாம் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன், நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன், நீங்கள் தான் என்னை குற்றப்படுத்த காரணம் ஆகிட்டீங்க, நீங்கள் கொடுத்த மனைவி, நீங்கள் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்னை தப்பு செய்ய வச்சுட்டா. அப்போ அப்படிங்கிற போது அப்போது அவனுடைய குற்றத்துக்கு அவன் ஒத்துக்கிற விரும்பலை. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே இதே பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது.
நல்ல கவனமாக யோசிச்சு நம்ம இந்த காரியங்கள்லாம் கவனிக்கும் போது நம்மகிட்ட உணரும் போது அதான் கடவுள் கேட்குற நம்மகிட்ட எதிர்பார்க்குற உண்மையை கவனிக்கணும். கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் இந்த விருப்பத்தின் அடிப்படையில், இந்த ஆசையின் அடிப்படையில், இந்த சூழ்நிலையில் மத்தியில் நான் உண்மையாகவே நான் தான் செஞ்சுருக்கேன், நான் தான் பொறுப்பாளி. ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லி முழுமையாக கடவுள்கிட்ட நம்ம வந்து அறிக்கையில்லைன்னு சொன்னால் அந்த பாவம் என்றைக்குமே நம்ம வேணால் மேற்போக்கா சாக்கு போக்கா நம்ம எதோ ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பாவம் நம்மளுக்கு மன்னிக்கப்படாது. ஏன்? நம்ம அதுக்கு காரணகர்த்தா இல்லைன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். பண்ணும்போதே நான் இப்படிலாம் இருந்துட்டு தெரிஞ்சு தெரியாமல் அறியாமல் சில பேர் இந்த ஜெபம் பண்ணலாம் பார்த்துருப்போம். எவனா தெரிஞ்சு தெரியாமல் எவனா செய்வானா பாவம். இன்றைக்கி அந்த அறிக்கையெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம அது திருச்சபையில் மிகப்பெரிய மோசமான அறிக்கை. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ அந்த வார்த்தையில் யாரும் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. உண்மையாக நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன், இந்த பாவத்தை நான் விரும்பி தான் செஞ்சேன், இந்த பாவம் வந்து எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையாக உங்கள் உள்ளுணர்வுலேருந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பாவத்துடைய ஆழத்துக்கு போனீங்கன்னா ஏன் இதை செஞ்சோம், எதுக்காக ஒரு விருப்பப்பட்டோம், ஏன் அதை போகணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆரிஜின் உள்ளே போனீங்கன்னா உண்மையாக உங்களுக்குள்ளே அதுக்குள்ளே ஆசை இருக்கும். அந்த பாவம் செய்கிற அந்த அந்த ஒரு தேவைக்காக நீங்கள் அதை உண்மையாக அதுக்காக ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க. இல்லை ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் பொறாமல் இருந்திருக்கும், அதனால் அவங்கள குறித்து நம்ம வந்து புறணி பேசியிருப்போம். இல்லை ஒரு ஆளை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்கிறதுக்காக ஏதாவது நம்ம தவறாக பொய்சாக சொல்லியிருப்போம். நம்ம ஏதோ ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் அதை சுற்றி நீங்கள் இந்த தேங்காய் உரிக்கிற சரி வெங்காயம் உரிக்கிற மாதிரி அந்த பிரச்சனைக்குள்ளே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி நேராக போனீங்கன்னா அது பிரச்சனைக்கு காரணம் நான் தான். இப்போ அந்த மாதிரி நேரடியாக நேர்மையாக அறிக்கையிடாமல் கடவுள் எதிர்பார்க்குற நம்ம கடவுளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை கூட சொல்கிறாரு. எடுங்களேன் ஒரு ஆள். லூக்கா 18 அதிகாரத்தில் ஆயக்காரனும் பரிசேயனும் போய் 2 பேரும் ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஜெபம் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. அந்த 18 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? இவன் சொல்கிறான், இவனுடைய நான் எப்படியெல்லாம் உயர்வானவன் சொல்லி தன்னுடைய உயர்வை சொல்கிறான். நான் எவ்வளோலாம் வாரத்தில் எப்படி நான் உபவாசம் பண்ணுறேன், எப்படிலாம் நான் உங்களுக்காக நான் காணிக்க கொடுக்குறேன், எவ்வளோ நான் உண்மையாக இருக்கிறேன், நான் எவ்வளோலாம் பரிசுத்தம் வாழ்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உயர்வுகளை பேசுகிறான் பரிசேயன். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கேட்குற அந்த இருதயம் என்ன விரும்பின இருதயத்தை யார் செய்கிறா? அந்த ஆயக்கார் என்ன சொல்கிறான்? பாவியாக வானத்துக்கும் மேலே அவனால் கண்ணை கூட ஏறெடுத்து பார்க்க முடியல. அவன் தன்னை உணர்றான், நான் எவ்வளோ பாவிங்கிற உணர்ந்துட்டான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிற. அப்போது யார் அங்கே வந்து இரக்கம் பெற்று கடவுளுடைய உறவில் இழந்து போன உறவை பெற்று சமாதானத்தோட வீடு திரும்பினதான் வேதம் நம்மளுக்கு பதிவு பண்ணுது. ஆயக்காரன் வந்து அன்றைக்கி அவ்வளோ பெரிய உலகத்தால் உலக சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பாவியின் புறந்தள்ளப்பட்ட எந்த மனிதனாலேயும் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு மனிதனை தன்னுடைய இருதயத்திலேருந்து முழுமையாக நொறுங்குண்ட இருதயத்தோடு தன்னுடைய எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தில் ஊட்டுறான், அறிக்கையிடுறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த உள்ளான இருதயத்தை தான் தேவன் நம்ம எல்லாத்தையும் கேட்குறாரு ஒவ்வொரு ஆள்கிட்டையும். அதனால தான் கடவுள் ஒவ்வொரு இடங்களையும் போகும்போதும் அவருடைய அன்பை நம்ம வந்து சரியான வழியில் விளங்கலைன்னு சொன்னால் அது இப்போ நம்மளால் எந்த வழியிலையும் கடவுளை முழுமையாக நேசிக்க முடியாது. அதனால தான் அந்த தொலைந்து போன காணாமல் போன இன்றைக்கி நம்ம இந்த சம்பவத்தெலாம் பார்க்கும்போது ஆதாம கடவுளை தேடி வரான். கடவுளை விட்டு உறவை பிறக்கப்பட்டான், விழுந்து போனால் அவனால் தேடி வர முடியாதுன்னு சொல்லி ஆதாம தேடி கடவுள் போகிறான். தொலைந்து போன ஆடுகளை தேடி கர்த்தர் வந்தார். அதனால தான் எல்லா இடங்களும் அந்த ஓமையெல்லாம் காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன அந்த ஆடு, காணாமல் போன இளையகுமாரன் ஓமையெல்லாம் எதை நம்மளுக்கு பதிவு பண்ணுது? இழந்து போன, தொலைந்து போன, காணாமல் போன, கடவுளை விட்டு தூரம் போன அந்த உறவை வந்து மறுபடி இணைக்கும்படியாக பரிசுத்தமுள்ள கடவுள் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு இந்த பாவ உலகத்துக்குள்ளே தன்னுடைய சாயலை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த உங்கள் மேலே வச்ச அந்த அன்பினுடைய மிகப்பெரிய ஒரு மேன்மை தான். நம்ம இதெல்லாம் இந்த கடவுளுடைய அன்பை நம்ம புரியாமல் நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம திரும்ப நம்ம வந்து சரியான வழியில் கடவுளை புரியவே முடியாது. ஆபிரகாமை போய் ஊர் என்கிற தேசத்தில் அழைக்கிறார். ஊர் என்கிற தேசத்தில் அழைக்கும் போது அவன் எப்படி பரிசுத்தவனாக இருந்தானா? அவன் ரொம்ப யோக்கியமாக இருந்தானா? அவன் அங்கே விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே இருந்தவனை கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் அவன் மேலே பட்டு அவனை அழைச்சி வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவர் ஆசீர்வாதம் கொடுத்து அவனை மிகப்பெரிய சந்ததி. அன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா உலகமும் ஆபிரகாம் இல்லாமல் எந்த சந்ததியும் இன்றைக்கி முன்னெடுக்க முடியாது. வரலாறு முஸ்லீமாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், நீ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆபிரகாமுடைய வரலாறு இல்லாமல் எடுக்கவே முடியாது. அன்றைக்கி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இன்றைக்கி பெருகப்பட்டு கொண்ட வாக்குத்தத்தை குழந்தையே இல்லாதப்போ கொடுக்க வாக்குத்தத்துக்கு இன்றைக்கி வந்து அவனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ந்து போன ஜனங்களை கடவுள் தான் தேடி போனார். அந்த ராஜ்யத்துக்கு அவர் தான் மீட்பினுடைய திட்டத்தை மோசே மூலமாக ஏற்படுத்துகிறார்.
ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம வந்து எல்லாம் என்ன நம்ம கவனிக்கிறோம், நம்ம எவ்வளோ தான் அடிமைத்தனத்தில். இன்றைக்கி உங்களையும் என்னையும் வந்து நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களையும் என்னையும் கடவுள் தேடி வரலைன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் நானும் கடவுளை உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலைன்னு சொன்னால், உங்களுக்கு எனக்கும் கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கி சொல்லப்படலை, பிரசங்கப்படலைன்னு சொன்னால், நீங்கள் நானும் கடவுளை உண்மையாக சந்தோஷம் விரும்பி தேடி இருப்போமா? அப்போ கடவுள் இன்றைக்கி வந்து எல்லா இடங்களையும் தன்னுடைய மீட்பையும் இரக்கத்தையும் கிருபையும் தானே முன் வந்து தான் கடவுள் நம்மளை தேடி வரார். ஆதாம் இன்றைக்கி எப்படி தேடி வந்தாரோ அதே போல் உங்களை என்னையும் கடவுள் இன்றைக்கி உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறார். கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்ம விட்டு விடாமல், கடவுளுடைய அன்பையும் அவருடைய மீட்பினுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி கடவுளுடைய நீங்கள் பிரசுரத்தில் வாழவே முடியாது. அதனால தான் எந்த கடவுள் வந்து இப்போ யார் அந்த கடவுள் பேசுகிறதுன்னு நீங்கள் புரியணும். இப்போ கடவுள் தேடி வந்தான்னு சொல்லும்போது ஏதோ யதார்த்தமாக நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யார்? மகா பரிசுத்தமுள்ள மேன்மையான கடவுள்னு வெறும் வாயில் சொல்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். அன்றைக்கி மகா பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த பரிசுத்தலம்னு ஒன்று ஒதுக்கியிருக்கார். அந்த இடத்துக்குள்ளே யாராலையும் ஒரு ஆள் கூட போக முடியாது. போனால் ஸ்பாட் அவுட்டு. அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்க முடியாது. அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் அங்கே முழுமையாக இருக்கிற இடத்துல, அந்த கடவுளுடைய ஸ்தலத்தில் இப்போ நீங்கள் தான் இடத்துக்கு உள்ளே நுழைய முடியாது. அந்த கடவுள் தான் ஆதாம் நின்று பேசிகிட்டு இருக்கார். வேற ஆள் பேசுகிறாங்களா? அதே பரிசுத்தமுள்ள கடவுள் தான் பாவியை ஆதாமோட போய் நின்று பேசிகிட்டு இருக்கார். ஊசா வந்து நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அங்கே ஏபோத்து இதுலேருந்து அங்கேருந்து தேவாலயத்தில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க. தாவீது எடுத்துகிற சொல்லி ஆள் அனுப்பி எடுத்து வராங்க. அப்போ என்ன பண்ணுறான், மாடு தான் கொண்டு வரணும். அது புது மாட்டில் தான் கொண்டு வரணும். அந்த புது சட்டத்தில் தான் கொண்டு வரணும். நிறைய சட்டத்திரைகள்லாம் கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து லேவியர்லாம் தூக்கணும், வேற ஆள் தொடவே கூடாது. ஊசா என்ன பண்ணுறான், அந்த உடன்படிக்கை வரும்போது வண்டி வந்து வண்டி வந்துட்டுருக்கு பாதையில். ஒரு பள்ளத்தில் இறங்கி வண்டி மறுபடியும் உழுகுற மாதிரி பள்ளத்தில் இறங்கி ஏறும்போது பெட்டி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கத்தான் கையை வைக்கிறான். ஊசா கையை தொடுற அந்த இடத்துல அடித்து சாகுறான். அந்த கடவுள் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேசுகிற கடவுளுடைய மகிமை நீங்கள் புரியணும். அவர் யார்கிட்ட வந்து யார் எந்த கடவுள் பேசிகிட்டு இருக்காருன்னா, அவ்வளவு வல்லமையும் அவ்வளோ நீதியும் அவ்வளோ பரிசுத்தமுள்ள கடவுள் தான் இந்த பாவியாகி உங்களோட என்னோட வந்து பேசுகிறார். உங்களோட என்னோட இன்றைக்கு வரைக்கும் தொடர்புகளை ஆசைப்படுறாரு. இப்போ நம்மளையும் உங்களையும் நேசிக்கிறான்னு சொல்லும்போது அவர் பரிசுத்தத்தில் நீதியில் நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உண்மை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து எங்கே கொடுக்குறாரு? அங்கே சீனாய் மலையில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன அவங்க வாக்கு கொடுக்குறாரு? அந்த மலையை சுற்றி ஒரு மிருகமாவது எந்த ஒரு மனிதனாவது உள்ளே வந்து அந்த பிரசனத்துக்குள்ளே வரக்கூடாது, மலையை தொடக்கூடாது. தொட்டால் அந்த இடத்துல காலியார். எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு மனிதனும் அங்கே வரக்கூடாது. அந்த மலையை சுற்றி தேவ மகிமைக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல தொட்டால் ஸ்பாட் அவுட் அவங்க சாகணும். இப்போ அதே கடவுள் தான் நீங்கள் ஆதாமோட பேசுகிறார். அதே கடவுள் தான் உங்களோட என்னோட பேசுகிறார். அப்போ அந்த மகத்துவத்தை நீங்கள் அந்த அன்பை புரியணும். அவ்வளோ நீதியான கடவுள் வந்து இறங்கி வந்து உங்களுக்கு எனக்கும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய கிருபை இரக்கத்தையும் கொடுத்து அவர் பேசுகிறான்னு சொல்லும்போது நம்ம எந்த வழியில் புரிஞ்சுக்கிறோம்? நம்மளுக்கு அந்த மகத்துவத்தை புரியாதனுடைய விளைவு தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் கடவுளுடைய அந்த இரக்கத்தை புரியலை. இரக்கங்கிறது என்ன? உண்மையாக சொல்ல போனால் ஒரு நொடியில் அடித்து ஆதாம் ஏவலையும் புஷ்பமாக்கியிருக்கணும். ஒரு நொடி கூட கிடையாது. இவன் பாவம் செஞ்சோன்னே கீழ்ப்படியாக போன ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமல் புஷ்பமாக்கியிருக்கணும். ஆனால் அவனுக்கோட வந்து கடவுள் அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள கடவுள் இறங்கி வந்து அவனுக்கு பாவ உணர்வை கொடுக்குறாரு. அவனோட வந்து பாவ உணர்வை ஏற்படுத்தி அவனை மனம் திரும்ப அழைக்கிறாரு. அதனால் நம்ம வந்து எந்த மாதிரி புரிகிறனே தெரியல. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை நம்ம விருதாவாக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ காரியங்களை கடவுளுடைய அன்பை நம்மளுக்கு புரியலை. அது புரியாத விளைவு தான் தேவனுடைய மகத்துவனுடைய பிரசனத்தை உணராமல் தான் இன்றைக்கி எத்தனை தடவை கடவுள் என்னோட வந்து உறவாடுறாரு, எனக்கு எவ்வளோ பாவ உணர்வை கொடுக்குறாரு, எனக்கு எவ்வளோ மனம் திரும்ப அழைக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை அசட்டை பண்ணுறோம். அவருடைய கிருபையை நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம கவனமாக நம்ம புரிஞ்சவங்களாக இருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கிற வேண்டியவங்களாக இருக்கணும். அதனால தான் மனசாட்சியில் அவர் பேசுகிற அந்த ஒரு சந்தோஷ சத்தத்தை நம்ம வந்து சந்தோஷமாக நினைக்கணும். எனக்குள்ளே ஒரு பாவனர் கொடுக்குறோன்னா ஆவியான என்னோட பேசுகிறாரு அப்படிங்கிற உணர்வோடு கடவுள்கிட்ட நம்ம மனம் திரும்பக்கூடிய அந்த வாய்ப்பு நம்ம உள்ளே வந்து கடவுளோட வரணும். அதனால் எல்லா இடங்களையுமே கடவுள் பேசுகிறது. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவன் 2 பேருமே சொன்ன உடனே சாக்கு போக்கு தான் சொன்னால் கடவுளோட வந்து சமாதானக்கூடிய வாழ்க்கை இல்லை.
அதனால் கடவுளுடைய இரக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். பாருங்கள், உடனே என்ன செய்கிறாரு, அவனுக்கு முதல்ல வந்து தீர்வு உண்டு பண்ணுறார் மனிதனுக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரம் கடந்த வாரம் பார்த்தோம் 14 வசனங்களில் முதல்ல யாருக்கு சாத்தானுக்கு தண்டனை அறிவிக்கிறார். தண்டனை கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம தண்டனை சேர்த்து நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு மனுஷனுக்கு. 15 வசனத்தில் படிங்க, 3:15 சொல்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை வந்து நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் மீட்பினுடைய முதல் சத்தியம் இதுதான், வாக்குத்தத்தம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் மேன்மையான வாக்குத்தத்தம். வீழ்ந்து போன மனிதனுக்கு அவனை அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு மனுக்குலத்துடைய நிலைமை எப்படி ஆயிருக்கும் தெரியுங்களா? மனிதன் வீழ்ந்து போயிட்டான், ஆத்ம நிலையில் மறித்து போயிட்டான். இதே நிலையில் கடவுள் அவனுக்கு இந்த மீட்பினுடைய வாக்குத்தத்தை கொடுக்கலன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக சாக கொடுக்க ஒரு வாக்கு கொடுக்குறார். அவருடைய மீட்போ இப்போ வந்து ஆதாமும் ஏவாளும் கரைபடிஞ்சு போனவங்களா இருக்காங்க, பரிசுத்தத்தை இழந்து போனவங்களா இருக்காங்க. எந்த நிலையிலையும் கடவுள் கேட்குற பூரண நீதியை உங்களால் சமன் செய்ய முடியாது. அப்போ இதை சமன் செய்கிறதுக்கு முதல்ல என்ன செய்கிறாரு, முதல்ல வந்து என்ன சொல்கிறாரு, அதனால தான் அது எப்படி வசனம் தேடுங்களேன். 22 வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். அவனுங்க இப்போ முதல்ல என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆடு அடிக்கப்படுது. தற்காலிகமாக அந்த பாவத்தினுடைய அந்த செஞ்ச தப்புக்கு வந்து பரிகாரமாக முதல்ல தற்காலிகமாக ஆதியா 3:21 முதல்ல என்ன சொல்கிறது, தோல் உடைகளை ஏற்படுத்துகிறார். அது நீங்கள் அந்த காரியத்தினுடைய சம்பவத்தை பார்க்கும்போது வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. முதல் மீட்பினுடைய வாக்குத்தத்தம் கொடுத்த பின்னாடி தான் செய்கிறார். முதல்ல உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உனக்கு யார், என்னுடைய குமாரனை ஸ்திரீயின் வித்தாக, நீங்கள் எந்த ஸ்திரீனால் நீங்கள் வந்து பாவத்தை வஞ்சனைக்கு உட்பட்டியோ அதே ஸ்திரீனால் சாத்தானை தண்டிப்பதற்காகவும் அந்த ஸ்திரீயின் மூலமாக இழந்து போன உன்னுடைய உறவை பெற்றுக்கொள்ளவும் ஒரு வாக்கை கொடுக்குறாரு. இந்த வாக்கு தான் நிறைவேறுது. நீங்கள் எடுங்க, கலாத்தியர் 4:15 எடுங்க, 4:5 எடுங்க. கலாத்தியர் 4:5, எபிரேயர் 1:1. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம வாசிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள். கலாத்தியர் 4:5 என்ன சொல்லுது, காலம் நிறைவேறின போது, கலாத்தியர் 260 பக்கம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, இந்த காலம் நிறைவேறின போதுங்கிறப்போ சொல்லும்போது எபிரேயர் 1:1 எடுங்க. அப்படியே காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், அதாவது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் கன்னியின் பிறத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினான்னு சொல்லும்போது எபிரேயர் 1:1 அப்படி எடுங்க. அந்த எப்படி வந்தாங்க, அந்த எப்படி அவர் அனுப்புனாருன்னு சொல்கிறார். பூர்வ காலங்களில் எப்படி அந்த குமாரனை நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு சொல்கிறார் பாருங்கள். பூர்வ காலங்களில் எபிரேயர் 1:1 290 பக்கம், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். எப்படி பாருங்கள், பங்கு பங்கா வகை வகையாக நம்மளுடைய பழைய முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வந்து நம்ம ஏற்கனவே வாக்கு கொடுத்துக்கிட்டே வந்தார். எப்படி கொடுத்தாரு, இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டும் உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமினால் வசனத்தை தாங்குகிறவராய் தம்மாலதாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக வருவார்னு சொல்லி ஆதியிலிருந்து இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தோடைய நிறைவேறுதல எல்லா ஒவ்வொரு ஜனங்களை தெரிந்து கொண்டு தான் ஒவ்வொன்றா கொண்டு வரார். அந்த ஒவ்வொரு பங்கு பங்காக வகை வகையாக அவர் அந்த ஏற்கனவே கொடுத்த தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆண்டவர் பிறப்பார், மேசியா வருவார், அவர் மேசியா வந்து மனிதனை மீட்பார், ரட்சிப்பார். ஆனால் இவங்க நினச்சதில் எப்படி நினச்சிக்கிட்டாங்க, உலக பிரகாரமான ராஜா நினச்சிக்கிட்டே வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வரும்போது அதனால தான் வந்து கடவுளுடைய அந்த பிரசனத்தை அவங்க உணர முடியாமல் போனாங்க. மறுபடியும் உலகத்தின் மூலமாக அந்த ரோம ராஜ்யத்தை தூக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து மறுபடியும் யூத ஆட்சியை கொண்டு வந்துடுவார், யூதர்களுக்குள்ள ஆட்சியை கொண்டு வர்றார். அவர் முழு மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசிட்டு வர்றாரு, பாவம் மனுக்குலத்துக்கு விடுதலை குறித்து பேசிட்டு வர்றாரு. முதல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே அந்த கடவுளுடைய உறவை விட்டு விளந்து போன அந்த உறவை மறுபடியும் இணைக்கிறத குறித்து பேசுகிறாரு. ஆனால் அவங்க பேசுகிறதுல இந்த உலகத்தினுடைய ராஜ்யம், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய
தேவையில்லைங்க. அப்படி தான் நிறையா நேரம் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே இருக்கிறவனுக்குள்ளே வரவனும் சபைக்கு வரவனுடைய முக்கியமான நோக்கமே எனக்கு இன்றைக்கி எனக்கு வீட்டில் நடக்க வேண்டிய நான் கஷ்டமாக இருக்கேன், எனக்கு கஷ்டம் தீரணும், நோயாக இருக்கு நோய் சுகமாகணும். இன்றைக்கி எல்லாமே இந்த உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு தான் இன்றைக்கி உலகத்தினுடைய சாத்தை நிறையா இந்த கடவுளுடைய மகிமையை குறைச்சி மதிப்பிடுறான். அப்போ அது என்ன நினைக்குது, கடவுளுடைய சித்தம் அது இல்லை, கடவுளுடைய நோக்கம் அது இல்லை. அதை அவங்களுக்கு கிடைக்காத போது கடவுளை தூசிக்கிறாங்க. நான் அதுக்கு நினச்சி வந்தேன், இது கிடைக்குன்னு நினச்சி இது ஏன் கடவுள் எனக்கு கொடுக்கல. ஆனால் கடவுளுடைய நோக்கம் அது கிடையாது. புரியுது உங்களுக்கு? உனக்கு முதல்ல இழந்து போன உறவில் நீ திருப்தி ஆகுறது தான் கடவுளுடைய நோக்கம். அதாவது நீங்கள் சொல்லும்போது அவங்க அதையும் கொடுக்குறார். ஆனால் முக்கியமான நோக்கம் நீ இழந்து போன உறவில் சமாதானத்தை பெறணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஆனால் அந்த காரியத்தை விட்டுட்டு அவங்க மறுபடியும் எல்லா இடங்களையும், அதனால தான் மறுபடியும் எடுங்களேன். இப்போ மத்தேயு அதனால தான் சொல்கிறாரு, மத்தேயு 1:21 ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுது, பூமியில் வந்தவொடனே மத்தேயு 1:21 படிங்கிறாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்ததே அவருக்கு இயேசுன்னு பேரிடுங்க, அவருக்கு என்ன பண்ணுவார், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதுக்காக தான் பூமிக்கு மனிதனாக பூமிக்கு வர்றார். ரோமன் 5 எடுங்க. ரோமன் 5 எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த அதிகாரம்லாம் நீங்கள் வாசிங்கன்னா ரோமெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேசுகிற வசனம் பூராமே இந்த இறையியல், முழு இறையியலை பேசுது. இந்த முழு இறையியலில் நான் உங்களுக்கு 6வது வசனத்துல படிக்கிறேன் பாருங்களேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டா நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாம் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கேதும் சரீரங்கள் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்படியால் பாவம் செய்யலாமா கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதற்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளை ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கே கீழ்ப்படி அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக்கப்பட்டு உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையில ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கென்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். அப்போது எல்லா இடங்களுமே நீங்கள் இதில் எல்லா இடங்களையும் நீங்கள் சரியாக நீங்கள் கடவுள் வார்த்தையை கவனித்து படிச்சிங்க சொன்னால் மறுபடி பேசுகிறது இழந்து போன ஆத்மாவிலேருந்து நீங்கள் எப்படிலாம் மீட்பை பெறணும், எப்படி நித்திய வாழ்வை பெறணுங்கிற குறித்து தான் கடவுள் முழுவதுமாக பேசுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்குத்தத்தமும் அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது? நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து மனம் திரும்பணும், நீ மனம் திரும்புறது முன்னாடி அவனுக்கு என்ன சொல்கிறார்? கடவுள் வாக்குத்தத்தை கொடுக்குறார். நீ இழந்து போன உறவுக்கு உனக்கு ஒரு பிராயச்சித்தத்தை நீ செய்யக்கூடிய வழியை நான் என்னுடைய குமாரன் மூலமாக உனக்கு நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வாக்குத்தத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த வாக்குத்தத்தை நிறைவேறல நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாகவும் அவர் சிந்தனா பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக தான் நீங்கள் நானும் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரங்களாம் தேவனுடைய உறவில் இணைக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். உண்மையாகவே நீங்கள் உண்மையாக கடவுள் உறவில் இணைக்கப்பட்டவங்களாக இருந்தால் அந்த உலகத்தினுடைய காரியத்திலேருந்து உண்மையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இழந்து போன கடவுளுடைய உறவில் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தை அனுபவிக்க முடியும்னு வேதம் சொல்லுது.
அப்போ நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்மையாக அனுபவிக்கலைன்னு சொன்னால் இழந்து போன உறவில் நீங்கள் இன்னும் கடவுளுடைய சமாதானத்துக்குள்ளே வரலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏதோ நீங்கள் நன்மைகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உலகத்துலேருந்து தேடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ உலகத்துலேருந்து நீங்கள் எந்த சந்தோஷத்தை நீங்கள் தேடினாலும் அதில் நீங்கள் வந்து சமாதானத்தையும் உங்களுக்கு அந்த கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூரணத்தையும் உங்களால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. எனக்குள்ளே வந்து போராட்டம் இருக்கும். எனக்குள்ளே இங்கே உலகத்தில் இருக்கும்போது சில நம்மளுக்கு கடுமையான விரக்தி இருக்கும். நம்மளுக்கு சொல்லப்போனால் நம்மளை ஏமாற்றங்கள் இருக்கும், நம்ம தோல்விகள் இருக்கும். நம்ம நிறையா நேரங்களில் நம்மளால் வந்து மனம் கசுவோம், கலங்குவோம், பயப்படுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்மளுக்கு உண்டாகும். ஆனால் உள்ளான இருதயத்தில் எப்பெல்லாம் நீங்கள் கடவுள் சமூகத்தில் அவர் சமூகத்தில் உள்ளே வந்து அவரோட நீங்கள் வந்து அந்த பிரசனத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் முழுமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். அது இல்லைன்னு சொன்னால் கடவுளே நான் என்னுடைய ரட்சிப்பில் என்னுடைய இழந்து போன உறவில் நான் சமாதானத்தை அடையலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிட வேண்டிய முக்கியமான சூழ்நிலை இருக்கிறீங்க. இப்போது உலகத்தில் எவ்வளோ நன்மைகள் கிடைச்சாலும் எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் எனக்கு அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ வேதம் சொல்கிற இன்றைக்கி எப்படின்னா இன்றைக்கி இந்த சந்தோஷத்தை கடவுள் வாக்கு கொடுத்தார். அந்த குமாரன் மூலமாக தான் மீட்கப்பட்டிருக்கோம். அந்த குமாரனை எனக்காக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கும் போது என்னுடைய பாவம் வந்து இப்போ வந்து எனக்கு நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் நான் எவ்வளோ அக்கிரமக்காரன் இருந்தாலும் அந்த அக்கிரமத்தினால வந்து நான் தண்டிக்கப்பட போகிறதில்ல. ஏன்? நான் என்னுடைய பாவத்துக்கு எனக்காக கடவுள் செலுத்திட்டாரு, எனக்கு தண்டனை செலுத்திட்டாரு. அப்போ என்னுடைய தண்டனை அவர் செலுத்துறதுனால என்னுடைய ஆத்மா கடவுளுக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதாவது பாதுகாப்பாக இருக்குது. அப்போ நான் ஏன் வந்து இனி வரும் நாட்களையே நான் கலங்கணும்? அந்த முழுமையான நிச்சயத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கணும். அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான சாராம்சம். நீங்கள் அந்த தொடர்ந்து கூட நீங்கள் இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 20 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கடவுள் என்ன சொல்கிறாரு? 20 வசனத்தில் பாடிங்களே ஒரு ஆள் ஆதியா 3:20 பார்க்கும்போது ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அவருக்கு என்ன செய்கிறாரு மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்கள். அதுங்க ஆதியா 3:20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவன் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, அதுக்கு பின்னாடி சாபங்களை கொடுக்குறாரு. நம்ம சாபத்தை குறிச்சுலாம் போன வாரம் பார்த்தோம்மா. எப்படி இன்றைக்கி வந்து மனைவிக்கு பெண்களுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு, இன்றைக்கி கணவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு. இன்றைக்கி ஆண்கள் எவ்வளோலாம் இன்றைக்கி வருத்தத்தோடு தன்னுடைய சாப்பாடு சாப்பிட்றாங்க. மனைவியினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த பிள்ளை பேர் முதல்ல எப்படி வேதனையோட பிள்ளை பெறாங்க, அவங்க ஏன் இன்றைக்கி வந்து புருஷ ஆசனை பட்டிருக்கலாம் போன வாரம் கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். அப்போ இது எல்லாமே சாபம் கொடுத்ததுக்கு பின்னாடி அவன் என்ன நிச்சயமாக நம்புகிறான்? ஏன்னா ஆதாம் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கான், அவன் தண்டிக்கப்படணும், அவன் தப்பு செஞ்சுட்டான். ஆனால் அவன் என்ன நம்பிக்கையில் வந்து பேர் வைக்கிறான்? 20 என்ன சொல்லுது? என்ன நம்பிக்கையில் வைக்கிறான்? ஆதாம் வந்து மறுபடியும் ஏவாளுக்கு அவன் தான் பேர் வைக்கிறான், எல்லாத்துக்கும் பேர் வச்ச மாதிரி. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு சொல்லி வைக்கிறான். அர்த்தம் என்ன? ஏவாளை வைக்கும்போது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயின்னு வைக்கிறான். அப்போ என்னன்னா என்னை வந்து கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு, என்னை மன்னித்து எங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார் அப்படின்னு முழு நிச்சயமாக நம்புகிறான். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆண்டவர் எங்களை மன்னித்து எங்களை சந்ததியை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முழுசாக நம்பி தான் அவன் என்ன பேர் வைக்கிறான்? ஏவாள்னு பேர் வைக்கிறான். ஏவாளுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயை மன்னிக்கிற கடவுள். அவன் தெரியும் கடவுள் மன்னிக்கிற கடவுள், இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள், வாழ்வளிக்கிற கடவுள், கிருபையுள்ள கடவுள், என்னை ஒரு வழியில் என்னை வந்து பாதுகாக்கிற கடவுள் அவன் முழுமையாக அறிஞ்சிருந்தான். ஆதாம் அந்த வாழ்வளிக்கிற கடவுள் என்னுடைய அந்த முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவளுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ஏவாள்னு பேர் வைக்கிறான். ஏன்? அவனுக்கு வந்து அவ்வளோ வெக்கத்தோட பயத்தோட தண்டிக்கப்படுவேன். ஒரு மனிதனுக்கு முக்கியமாக வந்து பாவம் செஞ்சனுக்குள்ள ஒரு 3 வரும். எப்பயுமே எல்லா மனுஷனையும் யோசிச்சுக்கோங்க. முதல்ல வெக்கம் வரும், இது நடந்துட்டால் என்ன ஆகுமோ, என்னை பற்றி என்ன உலகத்தில் எப்படி என்னை நினைப்பாங்களோ, எப்படி மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, அவனுக்கு அந்த வெக்கமும் அவமானமும் அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு வரும். அடுத்து 2வது பயம் வரும். இது வெளியே தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், வெளியே நான் தப்பு செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அந்த தப்பு செஞ்சதனுடைய நான் செஞ்சுருக்க தப்பு வெளியே யாருக்காவது தெரிஞ்சால், என்ன உலகத்தில் தெரிஞ்சால், மற்றவங்க பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். 3வது தண்டிக்கப்படுவீங்கிற ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு, ஒரு மனிதன். 3வது அந்த தண்டனை வரும்போது அவனால் அதுக்கடுத்து 3வது கட்டத்துக்கு அவனால் ஒன்றுமே அதுக்கு மீற முடியாது. அப்போ பாவம் சரி எல்லா மனுஷனுக்கும் இந்த உள்ளுணர்வு இருக்கும். ஆனால் அந்த தண்டனை படுவின்னு இந்த பயந்த இந்த ஆதாம் ஏவாளும் நான் வந்து கடவுளால் மன்னிக்கப்பட்டு முழுசாக நம்புகிறான்.
கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு, என்னை வந்து வாழ்வு கொடுத்துருக்கிறாரு நம்பினதுனால தான் மறுபடியும் அவன் பேர் வைக்கிறது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் பேரை வைக்கிறான் ஏவாள். ஏவாள் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஏவாள் வச்ச பின்னாடி என்ன சொல்கிறார் பாருங்க, 3வது வசனம் அப்படி எடுத்துக்கோங்க. 22 பார்த்தீங்கன்னா தோல்வியோடு இருப்பது. அதுக்கடுத்து இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்துக்கு நம்ம ஒருவரை போல ஆனால் இப்பொழுது அவன் கையை நீட்டி ஜீவவச்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு அப்படி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவச்சத்துக்கு போகும் வழியே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழலி பட்டத்தையும் வைத்தான் நம்ம படிக்கிறோம். அவன் ஆத்மாவில் கரைபடிஞ்சு போன ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து நித்தியமாக கடவுளுடைய பிரசனத்திலிருந்து விளையிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய இரக்கம் தான் இது. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் இப்போ விரட்டினதனுடைய கடவுளுடைய இரக்கம் இல்லாமல் செயல் நடக்கலை. நீங்கள் அதை கவனமாக புரியணும். இப்போது ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க, கடவுளுடைய பிரசனத்தை விட்டு விலகிட்டாங்க. இப்போ கடவுளுடைய சாபத்துக்குள்ளே இருக்காங்க. நோயோட, தண்டனையோட, வேதனையோட, பாவத்தோடு தான் வாழணும். இப்போது இவங்க இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை போய் மறுபடியும் பூசித்துட்டாங்கன்னா நித்தியமும் நோயோட, பாவத்தோட, தண்டனையோட, இந்த கடவுளுடைய பிரசனம் இல்லாமல் தான் வாழணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அப்படி அந்த நிலையில் ஒரு மனித முழு மனுக்குலமும் கடவுள் இல்லாத இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்போ அதிலிருந்து விலக்களிக்கிறார் கடவுள். அப்போ அவங்கள வந்து அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழி, அதான் இன்னைக்கு வந்து அந்த தேவ தூதர்களை கொண்டு அந்த பாதுகாக்கக்கூடிய மேன்மையான காரியத்தை அதை நம்ம கடவுள் மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு, நம்ம நித்தியமாக தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி, நித்தியமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நித்தியமாக நம்ம நரக ஆக்கினைக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாதுன்னு மனுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் கடவுள் வந்து ஆதாமு ஏவாளை உங்களை என்னை முழு மனுக்குலத்தையும் பாதுகாத்தார். இல்லையா? கடவுளுடைய இறக்கம் உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த வழியில் அது கொஞ்சம் புரியுமான்னு தெரியல. அதாவது மீட்பின் வழியை உண்டு பண்ணாமல் மீட்கப்படாமல் அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா வாழ்ந்துருப்பாங்க. கடவுளுடைய பிரசனம் இல்லாமல், கடவுளுடைய வழிநடத்தல் இல்லாமல், அவருடைய உறவு இல்லாமல் அவங்கள வாழ்ந்துருக்க முடியும். பழகி பெருகிருக்க ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, பழகி பெருகிருப்பாங்க. நோயோடு இப்போ நம்ம எப்படி பூமியில் வாழ்கிறோம் இதே சரீரத்தோட நோயோட நம்ம ஆயிரக்கணக்கு. இப்போ யார் நீங்கள் 6000 வருஷம்னா 6000 வருஷமாக 6000 மனுஷனை பார்த்துருக்கலாம். நீங்கள் 6000 மனுஷனும் பூமியில் மரணமே இல்லாமல் பார்த்துருக்கலாம். அவன் வாழ்ந்துகிட்டே தான் இருந்திருப்பான். அவனுக்கு நித்தியமாக கடவுளே இல்லாமல் தான் வாழ்ந்திருப்பான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது எப்போ வந்து கடவுள் இந்த மரணத்துக்கு அதனால தான் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் கொடுக்குறாரு பாருங்கள், அந்த புரியுதா உங்களுக்கு? அது என்ன சொல்கிறாரு? பத்தொன்பதாம் வசனம் பாருங்கள். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நீ பூமிக்கு திரும்பட்டு உன் முகத்தின் வேறு ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திருவாய். சரீர மரணத்தை சொல்கிறாரு. இந்த சரீர மரணம் மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. ஒரு காலங்கள் நிர்ணயிக்கப்படுது மனிதனுக்கு. பூமியில் வாழக்கூடிய காரணங்கள் நிர்ணயிக்கப்படுச்சு. இல்லைன்னா காலங்களே நிர்ணயிக்கப்படாமல் காலங்காலமாக வாழ்ந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அதனால தான் 22 வசனம் சொல்லுது, பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனாய் நம்ம ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யும். என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்குன்னா என்ன உயிரோடுதுன்னா நித்திய ஜீவன் இல்லாதபடிக்கு போகக்கூடாது. உயிரோடுதுன்னா பூமியில் வாழ்கிற உயிர். நீங்கள் எப்பயுமே அந்த வேதத்தை தப்பாக புரிஞ்சிடாதீங்க. நித்திய ஜீவன்னா கடவுளுடைய உறவை விட்டு மனிதனுக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? சகலமும் உண்டா ஒன்றாதி எடுங்க. நீங்கள் இந்த வசனங்களை புரியுறதுக்காக உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு யோவான் 1 எடுங்க. யோவான் 1:3 வசனத்தை படிங்க. 3 வசனம் படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் போதும். மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. ஜீவன் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கு. அப்ப கடவுள்கிட்ட இருந்து அவன் வந்து கடவுளே இல்லாத ஒரு மனிதன் ஆயிட்டான்னா அவனுக்கு என்ன ஜீவன் இருக்கும்? நித்திய ஜீவன் கிடையாது அவனுக்கு. இன்னைக்கு அவன் நீங்கள் நித்திய ஜீவனுங்கிறது நீங்கள் வேறு நான் நரகன்னு சொல்லிடுறேன். சொர்க்கத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன், தெரியல உங்களுக்கு? சொர்க்கங்கிறது நித்திய ஜீவனுங்கிறது என்னன்னா தனியாக ஒரு இடத்த சொல்லலை, கடவுள் இல்லாத இடம்தான். கடவுளுடைய உறவு, கடவுளுடைய அந்த பிரச்சனை இல்லாத இடம்தான் நரகம். கடவுளுடைய பிரச்சனையுமே அங்கே இருக்காது. அப்போது அந்த கடவுள் இல்லாத இடத்துக்கு, அவனுடைய உயிர் இல்லாத இடத்துக்கு, கடவுளுடைய ஒரு உயிர் இல்லாமல் அவன் எப்படி வாழ முடியும்? அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு கடவுளுக்கு அவங்க இரக்கம் காட்டப்படுது கடவுளால். அப்போ காட்டப்பட்டவனே அங்கேருந்து அவனுக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணுறாரு.
அதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோமே. நம்ம புதிய ஏற்பாட்டில் நீதிமானாதன் படிக்கிறோம் இல்லையா? என்ன நீதிமான் படிக்கிறோம்? நீதிமான் நான் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது அந்த நீதிமானுடைய நீதிமான் ஆக்குதலுடைய சத்தியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. நீதிமான் ஆக்குதல்னா நீதி என்கிட்ட கிடையாது, எண்ணிட்டு இருக்கல்லாத நீதியை யார் மூலமாக கொடுக்குறாரு? ஆண்டவரை 5ஆம் அதிகாரத்தை நான் படிச்சு நிற்கிறேன். விடுங்களேன் ஒரு ஆள் 7-8 5ஆம் அதிகாரம் 7-8 எடுங்க, முடிக்க போகிறேன். அந்த எண்ணிட்டு இல்லாத நீதியை யார் கொடுக்குறாரு? கடவுள் அவருடைய குமாரன் மூலமாக கொடுத்து அந்த குமாரனுடைய நீதியை எனக்குள்ளே உட்புகுத்துறார். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. நமக்கு என்னன்னா இந்த நீதிமான் ஆகுதுன்னு சொல்லும் போதே நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். போதும். நம்மளுக்கு பாவம் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சத்ருவா பாவியா பலனற்றவங்களாக இருந்தவங்களுக்கு கடவுளுடைய பிரசனத்தை கொடுக்குறாருங்கிறத நீங்கள் புரியணும். அந்த நீதிமானுங்கிறது கடவுளுடைய நீதி எனக்குள்ளே உட்படுத்தப்பட்டதுனால நான் நீதிமானு நான் தீர்க்கப்படுறேன். அதான் ரோமர் அதிகாரம் முழுவதுமாகவே ஆண்டவர் முழுவதும் பேசுகிறார். இந்த சம்பவம்லாம் படிக்கும் 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது ரோமர் முழு அதிகாரமும் நீங்கள் படித்து பார்த்தா தான் இன்னும் உங்களுக்கு ஆழமாக சத்தியம் புரியும். அவர் என்ன சொல்கிறாரு? அப்போ நான் பாவத்தோடு நான் தொடராதபடிக்கு, சாபத்தோடு துன்பத்தோடு நோயோடு உபத்திரவத்தோடு வாழாதபடிக்கு எனக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. அந்த முடிவு கட்டுறதுனுடைய இதுதான் இன்றைக்கி நம்ம கடவுளுடைய அந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு மரணத்தின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன நம்ம என்ன புரிகிறோம்? நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? இந்த கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலையும் கடவுள் எனக்கு செஞ்ச மீட்பினுடைய வழியையும் எனக்கு புரியலைன்னு சொன்னால் நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் கடவுளுக்கு அறிக்கை செய்ய மாட்டேன். என்னுடைய கடவுள் எனக்காக செஞ்ச இப்போ என்னோட பேசி எனக்குள்ள பாவத்தை உணர்த்தி நான் பாவி என்கிறத நான் உலகத்தோடு வாழ்ந்தேன், உலகத்தில் மனிதர்கள் போல் வாழ்ந்தேன். கடவுள் எனக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்குள்ள கடவுள் எனக்கு பாவ உணர்வை கொடுத்து என்னை மனம் திரும்ப அழைத்தார். என்னை அழைச்சி அவருடைய வார்த்தையினால், அவருடைய பரிசுத்த வார்த்தையினால் நான் எவ்வளோ பெரிய மோசமான பாவியும் எனக்கு புரிய வச்சார். புரிய வச்சு அந்த புரிதல் மூலமாக அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இன்றைக்கி உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி அந்த பாவத்தின் மூலமாக என்னோடய பரிகார பலியை உனக்காக நான் குமாரனா உயிராக ஜீவ பலியாக கொடுத்துருக்கேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. எனக்கு அது மீட்டதோட மாத்திரமல்ல, தொடர்ந்து என்னை இன்னும் வரைக்கும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில் வழி நடத்துகிறார். ஆதாம் அதே தான் செய்கிறார். ஆதாமை பாவத்தை செஞ்சுட்டா மனம் திரும்ப அவன்கிட்ட போய் பேசுகிறார், அழைக்கிறார். மனம் திரும்ப அழைக்கிறாரு, அவனுக்கு பாவ உணர்வை கொடுக்குறாரு. பாவ உணர்வை கொடுத்து மறுபடியும் கடவுளுடைய பிரசனத்தையும் அன்பையும் நேரடியாக அங்கே போய் அவன் காமிக்கிறார். அங்கே கொடுத்து அவனை மனம் திரும்ப அழைச்சி அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவனுக்கு சரியான ஒரு பலிகை பெறக்கூடிய வாழ்க்கையை நியமிக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அனுப்ப இன்றைக்கி ஒரே குமாரனை பாவத்துக்கு தப்பி பிழைக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் நம்மளெல்லாம் பாவத்தில் தப்பி பிழைக்கும்படி தான் குமாரனை அனுப்பியிருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும். நீங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்ம அதை குறித்து பேசிட்டோம். அதனால் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் கடவுள் நம்மளை மனம் திரும்ப அழைச்சிருக்கிறாரு. கடவுளுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? கடவுளுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ நம்ம உலகத்தால் நல்லவங்களாகவும் சன்மார்களாக உத்தமன் போற்றப்படுவர்கள் கிடைக்கல. உங்களுக்கு எனக்கும் கடவுளுடைய கிருபை கிடைச்சிருக்கு. பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மளுக்குள்ள பாவனை கொடுத்து மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அந்த மனம் திரும்புறக்கூடிய மீட்பினுடைய மகத்துவத்தையும் நம்மளுக்கு காண்பிக்கிறார். நம்ம இன்னமும் கடவுள்கிட்ட நீங்கள் நம்ம முழுமையாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கடவுள் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவங்களா உத்தம உள்ளவங்களா நம்ம வாழ்கிறோமாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கடவுளோட நமக்காக ஏற்படுத்தின இவ்வளோ பெரிய மீட்பினுடைய அந்த இரக்கத்தையும் திட்டத்தையும் நம்மளை உணர்ந்திருக்கோமா? கடவுள் எவ்வளோ பெரிய மீட்பின் திட்டத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. பாவம் செஞ்ச ஆதாம அப்படியே விட்டுருந்தாருன்னா
பாவம் செஞ்ச ஆதாம் ஏவாளே அப்படியே கண்டுக்கிறாம விட்டுருந்தான்னா இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஒரு மீட்பை அனுபவிச்சிருக்க முடியும்? இன்றைக்கி அவங்க நித்தியத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவங்க தரிசிக்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி பாவத்தோட பாவலத்தில் நீங்கள் நானும் இப்படியே வாழ்ந்துருந்தோம்னா கடவுளுடைய பிரசனத்தை நம்ம இன்றைக்கி அனுபவிக்க முடியுமா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே நீங்கள் கடவுளை நீங்கள் சரியான வழியில் கடவுளுக்கு நீங்கள் முழுமையாக எனக்கு வெளிப்படுத்தும் போது, உணர்வை கொடுக்கும்போது, மனம் திரும்ப அழைக்கும்போது, நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது கடவுளுடைய பிரசனத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் அவருடைய உறவில் நீங்கள் இருக்கிறதையும் இலகுவாக உங்களால் நீங்கள் ஐடென்டி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், அவருடைய பிரசனத்தை நம்மளை அனுபவிக்கலைன்னு சொன்னால், நம்ம ஆத்மாவில் எந்த விதமான ஒரு சமாதானத்தையும் ஒரு நம்ம நன்மையை அனுபவிக்க முடியாது. அதனால் கடவுள் நம்மளை கிருபை கொடுத்துருக்கிறாரு, நம்மளை மனம் திரும்ப அழைத்திருக்கிறாரு, மீட்பினுடைய எல்லா கிருபையின் சத்தியத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ பெரிய மீட்பின் சத்தியம் எந்த மனுக்குலத்துக்கும் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியலை, நம்ம உறவுகளுக்கு தெரியலை, நம்ம நேசிக்கிற அன்பு அப்பா அம்மாவுக்கு தெரியலை, நம்மளுடைய சகோதரர்களுக்கு தெரியலை. அந்த கிருபையை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். இந்த மீட்புடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஏன் நம்ம நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு தெரியல. எத்தனையோ தாய் தகப்பன் எத்தனையோ பாஸ்டர் இருக்காங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சரியான வழியில் மீட்பின் சத்தியத்துக்கு நான் வர முடியல. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறான்னு சொன்னால் இந்த சத்தியத்தை அறிஞ்சு நம்ம எப்படி கடவுளுக்கு உண்மை உள்ளவங்களா, எவ்வளோ நம்ம கடவுளுக்கு வைராக்கியம் உள்ளவங்களா, எவ்வளோ நம்ம நேர்மை உள்ளவங்களா வாழணும். தேவன் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராங்க.